வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள், கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக சொற்பொழிவை ஆரம்பிச்சுகின்றேன். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி, குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மய்யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அவனுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ் அவனாக எங்களை தேர்வு செய்து அவனுடைய மார்க்கத்திலிருந்து, குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை படித்து தருகிறான், கற்றுத் தருகிறான் என்று சொன்னால், அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு, சொல்லப்படுகின்ற செய்திகள் குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையில் அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை பிற சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நாமெல்லாம் நாளைய தினம் அல்லது நாளை மறுநாள் என்கின்ற நிலையில் துல்கஅதா மாதத்தை அடையவிருக்கின்றோம். அதற்கு அடுத்த கட்டம் துல்ஹிஜ்ஜா மாதம், அது ஹஜ்ஜுக்குரிய மாதம் என்பதை நாங்கள் படித்து வைத்திருக்கின்றோம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, பொதுவாகவே ரமலான் முடிந்துவிட்டால் பெரும்பாலும் வசதி படைத்தவர்கள், செல்வந்தர்கள் எல்லாம் எதற்கு ஆசைப்படுகிறார்கள் என்று சொன்னால், மக்கமா நகரிலே இருக்கக்கூடிய அந்த கஅபத்துல்லா என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆலயத்தை தரிசித்து ஹஜ்ஜி என்ற வணக்கத்தை செய்ய வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டுகின்ற ஒரு நிலையை பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அது எந்த அளவுக்கு போய்விட்டது என்று சொன்னால், போட்டி போட்டு என்ன செய்ய வேண்டும், ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் ஈடுபட வேண்டும் என்கின்ற அளவுக்கு ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு நிலை பரவலாக முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில் வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, பொதுவாகவே பரவலாகவே இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் என்பது எப்படி மாறிவிட்டது, 5 நேரம் தொழாத ஒரு மனிதன், ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடிக்காத மனிதன், ஜகாத்து கடமை பொருளாதாரத்தின் உச்சகட்டத்தை அடைந்து ஜகாத்து கடமையை நிறைவேற்றாத மனிதர்கள் கூட ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் ஆர்வம் காட்டுவதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ஏதோ ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் ஒரு விருப்பம், ஒரு ஆசை முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில் வந்திருக்கிறது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே அந்த அடிப்படையில் இது ஹஜ்ஜுடைய காலம் என்பதனால் இந்த ஹஜ்ஜை பற்றி ஒரு சில விடயங்களை எடுத்துச் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். முதல் கட்டம் என்னவென்று சொன்னால், இந்த துல்கஅதா மாதம் ஆரம்பிக்கிற பொழுதே ஹஜ்ஜை பற்றி நிறைய பேசுவதை பார்க்கலாம். ஹஜ்ஜை பற்றி பேசுகின்ற நாங்களாக இருக்கலாம், அல்லது ஹஜ்ஜை பற்றி கேட்கின்ற நாங்களாக இருக்கலாம். எங்கள் எல்லோருக்கும் வர வேண்டிய ஒரு விடயம் என்ன தெரியுமா, ஹஜ்ஜி என்று சொன்னாலே அது தியாகத்தோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. ஹஜ்ஜி என்று சொன்னாலே ஒரு குடும்பம் செய்த தியாகத்தின் விளைவுதான் இந்த ஹஜ்ஜி வணக்கம் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் என்பதை என்ன செய்து கொள்ள வேண்டும், நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட கஅபத்துல்லா என்ற ஆலயம் இருக்கிறது. ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய கடமைகளில் ஒன்றுதான் கஅபத்துல்லாவை தவாஃப் செய்வது என்பது, கஅபத்துல்லாவை வலம் வருவது என்பது. இந்த கஅபத்துல்லாவை பொறுத்தவரையில் அதை கட்டியவர் யார் என்று பார்த்தால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மூத்த மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்துதான் அந்த கஅபத்துல்லா என்ற ஆலயத்தை என்ன செய்கிறார்கள், கட்டுகின்றார்கள். புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸில் பார்க்க முடியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
தன்னுடைய மகனை பார்த்து சொல்கிறார்கள், மகனே, அல்லாஹ் கஅபத்துல்லா என்ற ஆலயத்தை கட்டுமாறு பணித்திருக்கிறான், நீ எனக்கு உதவி செய்வாயா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த மகன் என்ன சொல்கிறார்? ஆம், நான் நிச்சயம் உதவி செய்வேன் என்று சொல்லிவிட்டு தந்தை அந்த கஅபத்துல்லாவை கட்டிப்பிடிப்பதற்கு முழுக்கவும் யார் உதவி பண்ணுகின்றார்? அருமை மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உதவி பண்ணுகின்றார்கள். இரண்டு பேருமாக சேர்ந்து அந்த கஅபத்துல்லா என்ற ஆலயத்தை கட்டி முடித்தவுடனே இரண்டு பேரும் அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். வைதி யர்ஃபஹு இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த கஅபத்துல்லாவுடைய அத்திவாரத்தை கட்டி எழுப்பிய பிறகு அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறார்கள்? ரப்பனா, எங்கள் ரப்பே, தக்கப்பல் மின்னா, இந்த வேலையை நீ பொருந்திக் கொள்வாயாக, இன்னக அன்த ஸமீஉல் அலீம், நீ செவிமடுப்பவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறாய் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். முதல் பிரார்த்தனை, எங்களுடைய இந்த முயற்சியை நீ ஏற்றுக்கொள்வாயாக. இரண்டாவது என்ன செய்கிறார்கள்? ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைன் லக, எங்கள் இறைவா, எங்கள் இரண்டு பேரையும் உனக்கு கட்டுப்படக்கூடிய இரண்டு பேராக, இரண்டு முஸ்லிம்களாக ஆக்கி விடுவாயாக. வமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக், எங்களுடைய சந்ததியிலிருந்து உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு உம்மத்தை, ஒரு இஸ்லாமிய சமூகத்தை உருவாக்கிவிடு. வஅரினா மனாசிக்கனா வத்துப அலைனா, எங்கள் இறைவா, எங்களுடைய வணக்க வழிபாடுகளை நீ எங்களுக்கு காட்டி தந்து விடு, நாங்கள் தவறு செய்திருந்தால் எங்களை மன்னித்து விடு என்று என்ன செய்கிறார்கள்? அந்த கஅபத்துல்லாவை கட்டிவிட்டு அழகான ஒரு பிரார்த்தனையை செய்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் இந்த கஅபத்துல்லா என்ற ஆலயமே அதனுடைய உருவாக்கம், அல்லாஹ் ஆரம்ப கட்டத்தில் உலகத்தில் வைத்த ஒரு மஸ்ஜிதாக இருந்தாலும் கூட அதை முதல் கட்டம் கட்டுகின்ற பணியை கொடுத்து அதை உலகத்துக்கு அடையாளப்படுத்தியது இந்த இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தை வைத்துதான். அதற்கு அடுத்த கட்டம் பாருங்கள், ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் மிக பிரதானமானது தவாபு செய்து விட்டோம் என்று சொன்னால் சஃபா மர்வா என்ற மலைக்கிடையில் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? ஓட வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. இதற்குரிய செய்தி என்ன என்று நாங்கள் பார்த்தால், சூரா இப்ராஹிம், நான் இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின வரலாறு சூரத்துல் பக்கராவுடைய 127வது வசனத்தில் பார்க்கலாம். அதே போன்று உங்களுக்கு பார்க்கலாம் அந்த சஃபா மர்வாவுடைய வரலாறு. அந்த சஃபா மர்வால் அப்படி என்ன செஞ்சு போட்டு தொங்கோட்டம் ஓடிவிட்டு வந்து ஜம்சம் தண்ணீரை குடிப்பார்கள். இதனுடைய வரலாறை பொறுத்தவரையில் அதுவும் அதே குடும்பத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு வரலாறாக இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பலவிதமான சோதனைகளுக்கு உட்படுத்தினான். அந்த சோதனைகளில் ஒன்றுதான் தன்னுடைய மனைவியையும் வயது முதிர்ந்த காலத்தில் தனக்கு பிறந்த இஸ்மாயில் என்ற குழந்தையையும் கொன்று போய் எங்கே விட்டு வர சொல்கிறான் அல்லாஹ்? இன்றைக்கு கஅபத்துல்லா இருக்கின்ற அந்த இடத்துக்கு பக்கத்தில் விட்டு வர சொல்லுகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைக்கு இணங்க மக்கள் வாழாத இடம், அன்றைக்கு மக்கள் அந்த இடத்தில் இருக்கவில்லை. எப்பொழுது ஹாஜர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இஸ்மாயில் நபியும் அந்த இடத்தில் குடியேறுகின்றார்களோ அதற்கு பிறகுதான் அந்த இடம் என்ன செய்கிறது? மக்கள் வாழக்கூடிய இடமாக மாறுகிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு முன்னால் அந்த இடத்தில் எந்த ஒரு மனிதனும் வாழ்ந்த வரலாறை பார்க்க முடியவில்லை. எனவே அல்லாஹ் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு கட்டளை போடுகின்றான், உன்னுடைய மனைவியையும் உன்னுடைய பிள்ளையையும் கொண்டு போய் அந்த இடத்தில் விட்டு வா என்று கட்டளை போடுகிறார். இப்ராஹிம் நபி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கிணங்க தனக்கு வயது முதிர்ந்த காலத்தில் கிடைத்த அந்த குழந்தையையும் மனைவியையும் கொண்டு போய் யாருமே இல்லாத அந்த இடத்தில் விட்டு வருகிறார்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்கு தெரியும் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு குழந்தை இருக்கவில்லை, வயது முதிர்ந்த காலம். அந்த கட்டத்தில் தான் மலக்குமார்கள் வந்து என்ன செய்கிறார்கள்? நசியத்து சொல்கிறார்கள், உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கப் போகிறது என்று. அந்த நேரத்தில் அவங்களுடைய மனைவி எப்படி நடந்து கொண்டார்கள்? இன்னி அஜூசுன் அகீம், நான் ஒரு மலட்டு கிழவியாக இருக்கிறேன், எனக்கு புள்ள கிடைக்க போகுதான்னு ஆச்சரியப்படுற அளவுக்குள்ள வயசுல தான் அவர்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்குது. எப்படி சோதனை என்று பாருங்க. அவர்களே அல்லாஹ்வை புகழ்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபர் இஸ்மாயில் வ இஸ்ஹாக், வயது முதிர்ந்த காலத்தில் எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை புகழுகின்ற அளவுக்கு வயது முதிர்ந்த காலத்தில் கிடைக்குது. அந்த குழந்தையையும் மனைவியையும் கொண்டு போய் என்ன செய்தார்கள்? அந்த பாலைவனத்தில் எந்த மனித சஞ்சாரங்களும் மற்ற பயிர் பச்சைகளும் இல்லாத அந்த இடத்துல விட்டுட்டு வந்தாங்க. வரும் பொழுது
அல்லாஹ்விடத்தில் அவங்க ஒரு பிரார்த்தனை செய்றாங்க. எப்படி? ரப்பனா, எங்கள் ரப்பே, இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ இந்த பைத்திக்கல் முஹர்ரம். அன்றைக்கு அந்த பள்ளி கட்டப்பட்டிருக்கல, காபத்துல்லா என்ற ஆலயம் கட்டப்பட்டிருக்கல, ஆனா அதுதான் இடம் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. ஆதம் நபியுடைய காலத்திலிருந்து அடையாளப்படுத்தப்பட்ட இடம். எனவே அந்த அடிப்படையில் அவங்க சொல்றாங்க, ரப்பே, சங்கைப்படுத்தப்பட்ட உன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் பயிர் பச்சைகள் இல்லாத அந்த இடத்தில் என்னுடைய குடும்பத்தை நான் விட்டு விட்டு வருகின்றேன். என்னுடைய குடும்பத்தை நீ விட்டு விட்டு வருகின்றேன். எதுக்கு தெரியுமா? ரப்பனா லியுகீமுஸ் ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக நான் விட்டு விட்டு வருகிறேன் என்று பிரார்த்தனை செஞ்சுட்டு போயிட்டாங்க. புகாரில் எங்க வருது? சூரா இப்ராஹிம் 14வது அத்தியாயம் 37வது வசனம். புகாரில வரக்கூடிய ஹதீஸை பார்க்கலாம். புகாரில ஹஜ்ஜுடைய பாடத்தை நீங்க எடுத்து பார்க்கலாம். மிக நீண்ட ஒரு ஹதீஸ் வரும். அதுல வரும் ஹாஜர் நாயகி அவங்க கேட்பாங்க, இப்ராஹிமே, பயிர் பச்சைகள் இல்லாத மனித சஞ்சாரங்களற்ற இந்த இடத்துல என்னையும் பிள்ளையும் விட்டுட்டு எங்க போறீங்க என்று கேட்பாங்க. இப்ராஹிம் நபி பதில் சொல்ல மாட்டாங்க. பதில் சொல்ல அப்படியே போய்கிட்டு இருப்பாங்க. 3வது அல்லது 4வது விடுத்தம் கேட்கிற பொழுது கேட்பாங்க, அல்லாஹ் அமரக பிஹாதா, அல்லாஹ் தான் உங்களுக்கு இப்படி செய்ய சொல்லி கட்டளை போட்டானா என்று கேட்ட பிறகுதான் திரும்புவாங்க. விளங்குதா? பல தடவை கேட்பாங்க, ஏன் போறீங்க, எங்க போறீங்க என்று பதில் சொல்ல மாட்டாங்க. கடைசியாக கேட்பார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையா இப்படி போறதுக்கு காரணம் என்று கேட்டவுடனே திரும்புவாங்க. இப்ப பதில் சொல்ல லேசி, அப்படிதானே? அல்லாஹ்ட கட்டளைன்னு வந்துட்டா பதில் சொல்ல லேசி. அல்லாஹ் சொல்லிவிட்டான், எனவே போகிறேன்னு சொன்னாங்க. அப்படின்னா அந்த பொம்பளை என்ன தெரியுமா சொன்னா? இதுதான் ஈமான் என்றது, இதுதான் அல்லாஹ் பத்தி ஆழமான நம்பிக்கைன்றது. எப்படி? நமக்கும் சில அல்லாஹ்ட நம்பிக்கை தாராளமா வருது. எப்படி தெரியுமா? நல்ல பொருளாதார வசதி இருக்குது, நல்ல செல்வ செழிப்பு இருக்கும் பொழுது அல்லாஹ் பத்தி பேசுவோம், இஸ்லாத்தை பத்தி பேசுவோம். இல்லாத நேரம் என்ன செய்ய மாட்டோம்? பேச மாட்டோம். ஆனா அந்த ஹாஜர் ரலியல்லாஹு அன்ஹா தாயார் என்ன தெரியுமா சொன்னாங்க? தனக்கு பிறந்த பால் குடிக்கிற குழந்தை பக்கத்தில் இருக்கிறது, ஒரு சில ஈத்தம்பழங்கள், ஒரு சொட்டு தண்ணீர் பக்கத்தில் இருக்குது. தேடி ஆசைக்கு புறக்கி தின்றதுக்கு புல்லுகள் இல்ல, பயிர் பச்சைகள் இல்ல, பழங்கள் இல்ல. விளங்குதா? அவசரத்துக்கு உதவி தேடுறதுக்கு மனிதர்கள் கிடையாது. எங்க திரும்பி பார்த்தாலும் பாலைவனம், மலை முகடுகள், இதான் விளங்கும். இந்த கட்டணம் பொம்பளை என்ன சொன்னாங்க? இதன் லாயுபையுன் அல்லாஹ், அல்லாஹ்ட கட்டளையா? அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்த மாட்டான் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். எப்படி ஒரு வார்த்தை, ஆழமான ஈமானி உணர்வு பாருங்க. அல்லாஹ்ட கட்டளையா? அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான் என்று சொன்னார்கள். இன்றைக்கு என்ன தெரியுமா நிலைமை? அந்த பெண்மணியுடைய அந்த நம்பிக்கையின் விளைவு, அந்த ஈமானின் விளைவு, இன்றைக்கும் அந்த பெண்மணி எதுக்கோ ஓடினாங்க, நம்ம இன்னைக்கு சும்மா ஓடிட்டு வரோம் பாருங்க போய். அப்படிதானே? அந்த பெண்மணி ஏன் ஓடினாங்க? சரி, இப்ராஹிம் நபி விட்டு போட்டு ஒரு துவா செஞ்சாங்க. ஃபஜ்அல், ரெண்டு நோக்கத்துக்கு விட்டு போனாங்க. ஒன்று, அந்த இடம் மக்கள் தொழக்கூடிய இடமாக மாற வேண்டும். இரண்டாவது, ஃபஜ்அல் அஃஇதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், யா அல்லாஹ், இந்த இடத்துக்கு ஒதுங்கி வரக்கூடிய ஒரு மக்கள் சமூகத்தை நீ உருவாக்கி விடு. அப்படிதான் கேட்டாங்க. இந்த இடம் ரெண்டு விஷயம். ஒன்று, நம்ம போயிட்டு வர ஒரு நிலைமை இருக்குது. இன்னொன்று, அந்த இடத்துக்கு அடைக்கலம் தேடி போற ஒரு நிலைமை இருக்குது. அப்படிதானே? அடைக்கலம் தேடி போனா அந்த இடத்துக்கு வசிக்கிறதுக்கு தங்குறதுக்கு போறது, இன்னொன்றுக்கு போய் விசிட் பண்ணிட்டு வாரது. பெரும்பாலும் இன்றைக்கு போறது போய் பார்த்துட்டு வாராங்க. அந்த பெண்மணியும் அந்த பிள்ளையும் செஞ்ச தியாகத்தை பார்த்துட்டு வராங்க. அன்றைக்கு எப்படி தெரியுமா இப்ராஹிம் துவா கேட்டாங்க, யா அல்லாஹ், அந்த இடத்தை நாடி வரக்கூடிய ஒரு மனித சமூகத்தை, மனிதர்கள் கூட்டத்தை ஆக்கி விடுன்னு துவா செஞ்சுட்டு போயிட்டாங்க அவங்க. அதுக்கு போற என்ன நடக்குது? கையில் இருக்கிற ஈத்தம்பழம் முடிஞ்சு போயிட்டுது, தண்ணி முடிஞ்சு போயிட்டுது, பால் சுரக்குமா? புள்ள பசியில கதறுது, புள்ள பசியில கதறுது. உடனே என்ன செய்யறாங்க? அந்த கண்ணுக்கு விளங்கின ரெண்டு மலை குன்று தான் இது. இன்றைக்கு மாதிரி மாபல் பிடிச்சி ஏசி போட்டேன்னா அப்படி காலம் அல்ல. கண்ணுக்கு விளங்கின ரெண்டு மலை குன்று என்ன? சஃபாவும் மர்வாவும். ஓடி போய் ஏறினாங்க சஃபா மலை உச்சியில. யாராவது கண்ணுக்கு விளங்குறாங்களா? ஏன் பிள்ளைக்கு தண்ணி இருந்தாதான் பால் கொடுக்கலாம், என்னமாவது வாக்கி போட்டாதான் பால் கொடுக்கலாம். போய் அங்கல திரும்பி பார்த்தா கண்ணுக்கு விளங்க மனிதன் இல்ல. திருப்பி இறங்கி ஓடினாங்க மருவா. அங்க போய் ஏறி பார்த்தாங்க யாரும் இல்ல. இப்படி 7 தடவை ஓடும் பொழுது 7வது தடவை ஒரு சத்தம் வருது. புகாரில வரும், 7வது தடவை ஒரு சத்தம் வருகிறது. திரும்பி பார் என்று சத்தம் வருகிறது. திரும்பி பார்க்கிறாங்க. இஸ்மாயில் நபி அந்த பச்சிலம் பாலகன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து தண்ணீர் பீரிட்டு வந்து கொண்டிருக்கிறது. தண்ணீர் பீரிட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த தாயார் என்ன செஞ்சாங்க? ஓடோடி வந்தார்கள். தண்ணீரை நில் நில் என்று என்ன செய்தார்கள்?
அப்படியே ஒரு கட்டு போட்டாங்க. நபிகளார் சொன்னார்கள், அந்த ஹாஜர் நாயகி அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும், அன்றைக்கு அவர்கள் அந்த தண்ணீரை நிறுத்தி இருக்கவில்லை என்றால் அது பெருக்கெடுத்து ஓடி இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனா அது இன்றைக்கும் பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது. உள்ளுக்கு ஓடுது, வெளியே வராது. விளங்குதா? உள்ளுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது, வெளியே வராது. எந்த அளவுக்கு என்றால் ஆய்வாளர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு தண்ணி வேகமாக என்ன செய்கிறது, எந்த இடத்துல இருந்து வருது என்று விளங்குது இல்ல, வேகமா. எந்த அளவுக்குண்டா மிகப்பெரிய ஒரு பட்டை, மிகப்பெரிய ஒரு டீபை போட்டு தண்ணீரை வேகமா உறிஞ்செடுக்கிறாங்க, வேகமா உறிஞ்செடுக்கிறாங்க. இவ்வளவுக்கும் நம்மள வீட்டு முத்தத்தில் இருக்கிற கிணறு மாதிரி பெரிய சைஸும் கிடையாது. விளங்குதா? சின்ன ஒரு நீரூற்று தான் இருக்குது. ஆனா ஒரு சொட்டும் தண்ணீர் வத்தாது. அல்லாஹு அக்பர். இதை பார்த்து பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க. விளங்குதா? அதை பத்தி அற்புதங்கள் தனி சப்ஜெக்ட். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அந்த பெண்மணி எதற்காக ஓடினார்கள்? தனக்கும் தந்த பிள்ளைக்கும் உதவிக்கு யாராவது இருக்கிறாங்களா, இதுக்குத்தான் ஓடினாங்க. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? அந்த பெண்மணி செய்த தியாகத்தை இன்றைக்கு நீ ஞாபகப்படுத்துன்னு சொல்றான். அதை ஞாபகப்படுத்த தான் போயிட்டு வரோம். ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்து எத்தனை பேருக்கு அந்த உணர்வு வருது? இப்படிதானே? ஹஜ்ஜிக்கு போற நேரம் பின்னால நான் சொல்றேன், நிறைய பேர் என்ன அப்படி போறாங்க இப்படி போறாங்க, வந்த போற பழைய குருடி கதவை திரடி, அப்படிதான் இருக்குது நிலைமை. அதுக்கெல்லாம் என்ன காரணம் பின்னால சொல்லி காட்டுகிறேன். எனவே ஹஜ்ஜுடைய முதல் நோக்கம் என்னவென்று சொன்னால், அந்த ஈமானிய குடும்பம், அல்லாஹ்வை ஆழமாக நம்பி அந்த குடும்பம் செய்த தியாகத்தை நீ பார்த்துட்டு வா, அதோட வாழ்க்கையில அமுல்படுத்திட்டு வா. எந்த அளவுக்கு சொன்னா, சும்மா யோசி பாருங்க. அந்த மலக்கு வந்து சொல்லும் போது அந்த தாயார் என்ன சொன்னாங்க? நான் மலட்டு கிழவி, எனக்கு புள்ள கிடைக்குமான்னு கேட்டாங்க. அப்படிதானே? அந்த புள்ளதான் ரெண்டு மலைக்கு மேல தொங்கோ. அந்த தாயார் தான் ஓடி ஓடி தண்ணீர் அடினாங்க. இன்றைக்கு ஏசி போட்டிருக்குது, அப்படிதானே? ஃபேன் ஃபிட் பண்ணி இருக்குது, மாபல் பிடிச்சிருக்குது, அதுல நமக்கு ஓடிட்டு வர்றது என்ன? ஓடிட்டு வந்து அப்படி காலை பூண்டிட்டு போட்டு உட்கார வேண்டியிருக்குது. ஆம்பளையும் உட்கார்றாங்க, பொம்பளையும் உட்கார்றாங்க. அப்படிதானே? அல்லாஹ் அப்படி உணர்வை தரலாம். அடே, இந்த காலத்துல இவ்வளவு வசதி இருந்து இப்படி கஷ்டமுண்டா, அன்றைக்கு அந்த தாயார் எப்படி ஓடி இருப்பாங்க அப்படின்னு ஒரு சிந்தனை சிந்திச்சிருந்தா என்ன தெரியுமா வரும்? இன்றைக்கு நமக்கு இஸ்லாத்தை கஷ்டப்படுத்துறது மிகப்பெரிய பாரம். மல்லோடக்கிற வேலை கிடையாது. இஸ்லாத்தை பின்பற்ற தெரியுமா? இந்த பாருங்க, ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் ஒரு படம் போகுது, அந்த படத்தை பார்க்காதேண்டா அதை விட்டு கொஞ்சம் தியாகம் பண்றது பாரமா இருக்குது. அவ்வளவுதான். வேற பெருசா மலோடச்சு என்ன ஊட்டவித்து நகையவித்து இஸ்லாத்துக்கு சேவை செய்யுங்க அப்படி ஒரு காலம் இன்னும் வரல. நமக்குள்ள என்ன, ஒவ்வொரு நாளும் போற படத்தை பார்க்காதேன்னா கண்ணை பொத்த கஷ்டமா இருக்குது. இப்படிதானே? ஒவ்வொரு நாளும் மகரிபுடைய நேரத்தில் போற நாடகம் அதை பார்க்காதேன்னா தியாகம் செய்யலாம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படையலாம். அப்படிதானே? சுபஹுக்கு எழும்போனும் பாங்கு சத்தம் கேட்குது, அப்படிதானே? அதுக்கு எழும்போனும்டா அந்த தியாகத்தை செய்யலாம். கட்டில இருந்து இறங்கி பள்ளிக்கு வரையில அல்லது உதுவெடுக்க டொய்லெட்டுக்கு போகலாம். இந்த தியாகத்தை நமக்கு செய்யறது பெரிய பாரமா இருக்குது. அந்த அம்மையார் என்ன செஞ்சாங்க? அந்த அம்மையார் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் எங்களை வீணடிக்க மாட்டான் என்று சொல்லிவிட்டு எல்லாம் முடிஞ்சாலும் அல்லாஹ்ல குறை காணல, தேடி போனாங்க. அல்லாஹ் வழிகாட்டுவான்னு நம்பினாங்க. அல்லாஹ் காட்டினானா இல்லையா? இன்று வரைக்கும் அந்த தியாகத்தை அனுபவிக்கக்கூடிய நிலையை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிறார். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அடுத்த கட்டம் தொங்கோட்டம் ஓடிவிட்டால் அடுத்த என்ன செய்வோம்? அறுத்து பலியிடுவோம். அப்படிதானே? ஹஜ்ஜிக்கு போறவங்க அறுத்து பலியிடுவாங்க, ஹதி கொடுப்பாங்க. இலங்கையில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? அந்த காலகட்டத்தில் உதவியா கொடுப்பாங்க. என்ன வணக்கம் இது? தொழுகை நோன்பு சக்காத்து மாதிரி சும்மா கொடுத்த ஒரு வணக்கமா? இல்லை. ஒரு குடும்பம் செய்த தியாகத்தின் பின்விளைவு. இப்ராஹிம் நபி அவர்கள் வயது முதிர்ந்த காலத்தில் ஒரு குழந்தை கிடைக்குது. அந்த குழந்தையையும் உம்மாவையும் விட்டுட்டு போயிட்டாங்க. போனவங்க திரும்பி வாராங்க. ஓடி ஆடி விளையாடுற பருவத்தில் யார் இருக்கிறா? இஸ்மாயில் நபி இருக்கிறாங்க. அந்த கட்டத்தில் அல்லாஹ் கட்டளை போடுறான், இப்ராஹிமே உன்னுடைய மகனை அறு என்று கட்டளை போடுகிறான். என்ன கட்டளை? உன்னுடைய மகனை அறுத்து பலியிடு என்று அல்லாஹ் கட்டளை போடுகிறான். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, 10 புள்ளை இருந்தா ஒரு புள்ளை அறுக்கிறது என்ன பெரிய வேலையில்? அப்படிதானே? 10 புள்ளை இருந்தா 9 இருக்குதே அப்பா, ஒண்ட போடு ஒண்ட என்ன செஞ்சிடலாம்? அப்படிதானே? ஓ, நாங்க அப்படி போட மாட்டோம் நீங்க சொல்லுவீங்க. போடுறலையா? நாங்க 2 புள்ள கிடைச்சி 2 வருஷம் போறதுக்குள்ள 3வது புள்ள நின்றா எப்படிதான் அழிக்கிறேன்னு பாத்துட்டு இருக்கிறோம் நம்ம. ஆனா நாங்க அப்படியா கொள்ளுவோமான்னு கேட்போம். நம்ம அப்படி சும்மா கேட்டுக்கொள்றது. ஆனா என்ன, 2 புள்ள கிடைச்சி 3வது புள்ள கிடைக்க போல என்ன கொஞ்சம் தூரத்துக்கு யோசிக்கிறது. வளர்க்கலுமா அப்படின்னு டாக்டர்கிட்ட போய் மருந்த குடிச்சு என்ன செய்யலும்டா
கரைக்கிறோம்னா என்ன செஞ்சிருவோம்? கொலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் நாங்க. விளங்குதா? எனவே 10 புள்ள இருந்து ஒரு புள்ளைய அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன்னா ஓரளவு என்ன உள்ள இடம் கொடுக்கும். இது எப்படி ஒரு குழந்தை வயது முதிர்ந்த காலத்துல கிடைக்குது, அல்லாஹ்வோட கட்டளைக்காக கொண்டு போய் விட்டுட்டு போனாரு, போயிட்டு திருப்பி வாராரு புள்ளைய பார்த்துட்டு போக. அப்பதான் அல்லாஹ் ஆர்டர் போடுறான், உன்ன மகனை அருண்டு ஆர்டர் போடுறான். வாப்பா என்ன தெரியுமா செய்யறாரு? மகனை பார்த்து சொன்னார், என் அருமை மகனே, காலையா புனை, என் அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபந்துர் மாதா தரா. என் அருமை மகனே, உன்னை அறுத்து பலியிடுறது எனக்கு கனவுல காட்டப்பட்டது, நீ என்ன நினைக்கிறாய்ன்னு கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? நீ என்ன நினைக்கிறாய்ன்னு கேட்டாங்க. அருமை மகன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா அபதிஃப் அல் மா துமர், என் அருமை தந்தையே, உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை செய்யுங்க. சஜதிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், அல்லாஹ் நாடி நான் பொறுமையாளனாக இருப்பேன். என்ன செய்றாங்க? கத்திக்கு கழுத்தை கொடுக்குறாங்க. பாப்பாவுக்கு எப்படி மகன் கட்டுப்பாடு? அல்லாஹ்வோட கட்டளையை சொன்னா பாப்பாவுக்கு முன்னால மகன் எப்படி சரண்டர்? இதுதான் ஒரு வாப்பா ஒரு உம்மா மகனை கொண்டு போய் வைக்க வேண்டிய இடம். இதுதான் வெறுமனே நம்ம ஹஜ்ஜ பார்க்கிறது இல்ல, அந்த ஹஜ்ஜுடைய பாடத்துல இருந்து ஹஜ்ஜுக்கு செல்லாத மனிதர்களுக்கெல்லாம் நிறைய பாடம் இருக்குது. ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னா, இன்னைக்கு எல்லாருக்கும் உள்ள ஆசனை தெரியுமா? ஹஜ்ஜுக்கு போகணும், ஹஜ்ஜுக்கு போகணும். என்ன உண்டியல் போட்டு ஹஜ்ஜுக்கு போறாங்களாம், வீட்டை விட்டு ஹஜ்ஜுக்கு போறாங்களாம், கடன் வாங்கி ஹஜ்ஜுக்கு போறாங்களாம், நிறைய கூத்து நடக்குது. ஏன் நான் இதை சொல்றேன் தெரியுமா? ஹஜ்ஜுக்கு போறதுக்கு பாக்கியம் இல்லையா, வீட்டுள்ளுக்கு இருந்து ஹஜ்ஜ அனுபவிக்கிற சந்தர்ப்பம் இருக்குது. இதான் சொல்லுவாரு. விளங்குதா? கண்ட நாட்டுள்ளுக்கு இருந்துகிட்டு ஹாஜிகள் செய்யற தியாகம் அல்ல, அதுக்கு அப்பால சென்று இப்ராஹிம் நபியும் ஹாஜர் நாயகியும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச தியாகத்தை காலடியில செய்யலாம், இலங்கையில செய்யலாம். அதை செய்யாம ஏன் நாங்க போகணும்? நான் கேட்கிறேன். இங்க செஞ்சு போட்டு போனா இன்னும் கொஞ்சம் மாற்றம் வரும். இங்க செய்யாம ஒரு நோக்கத்துல போறோம் பாருங்க, அது என்னன்றத நான் பின்னால சொல்லி காட்டுறேன். இப்ப நீங்க சப்ஜெக்ட விளங்கிக்கோங்க. ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னா, உண்மையிலே நான் கஷ்டவாளி. நிறைய பேர் அல்லாஹ்வை குறை காண்றாங்க. எங்களுக்கும் வசதி இருந்தா நாங்க போவோமே. வசதி இல்லாட்டி உனக்கு கடமை இல்லப்பா, வசதி இல்லாத கடமை இல்லை. ஏன் நீ தடமாறணும்? நிறைய அவரு ஆஜியார் போவாரு, 10 தடவை போறாரு, நமக்கெல்லாம் தரலையே. இப்படி எல்லாம் சொல்ல தேவையில்லை. நீங்க இங்க இருந்துகிட்டு ஹஜ்ஜிகள் ஹஜ்ஜில கிடைக்கக்கூடிய பயன்பாட்டை நீங்க செஞ்சா அது என்ன போதும். எனவே அந்த மகனை எப்படி இடத்துல கொண்டு போய் வச்சாங்க பாருங்க. அல்லாஹ்வோட கட்டளையா கழுத்தை கொடுக்க ரெடி. எங்கட புள்ளவளுக்கு தொலை போங்கடா, போங்க போறதுக்கு வாப்பா பார்த்து, அப்படிதானே? உம்மாவை பார்த்து குர்ஆன் ஓதுங்க மகனே, அதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை, அப்படிதானே? ஏன் நாங்க அப்படி போனதுக்கு காரணம் என்ன? நம்ம உட்கார்ந்து இருக்கிறதே படத்துக்கும் நாடகத்துக்கும் முன்னால. நம்மளே முஸ்லீமாக இல்ல, நம்மளே அனாச்சாரத்தை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம். மகனை திருத்தலாமா? மகனை திருத்தலாமா? புள்ள பிறந்ததோட முதலாவது புள்ள சரியான சந்தோஷம், அல்லாஹ் தந்தாண்ட யோசிக்கிறது இல்ல, அப்படிதானே? புள்ளைக்கு என்ன சொகுசு வாழ்க்கையெல்லாம் கொடுக்கலாமோ அந்த சொகுசு வாழ்க்கையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். முடிய கான் தோண்டணுமா, உடுப்ப கிளிக்கோணுமா, கரண்டை காலை கீழே பரபரண்டு இழுக்கோணுமா, அப்படிதானே? அவண்ட உடுப்பு இவண்ட உடுப்பு எல்லாம் பரவ பண்ணி என்ற பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணுமா, எல்லாம் செய்யறோம். அதுக்கு மேல கொஞ்சம் வயசுக்கு வந்தா பாருங்க, இப்போ ஸ்காலர்ஷிப் எடுக்கும் பொழுது என்ன தெரியுமா மகனுக்கு? மகனே நீ ஸ்காலர்ஷிப்ல பாஸ் ஆவினா உனக்கு டச் போன் ஒன்று வாங்கி தருவேன், அப்படிதானே? டச் போன்ல அவன் என்ன, அவனுக்கு என்ன டச் பண்ண இருக்குது நான் கேட்கிறேன். அவனுக்கு என்ன டச் பண்ண இருக்குது? அவன் இருந்து படத்தை தான் பார்க்க போறான். இல்லாட்டி எவண்டையாவது ஒரு மோசமான பொம்பளையில படக்காட்சி வச்சுக்கிற ஆபாசத்தை தான் பார்க்க போறான், அல்லது பாட்டையும் மியூசிக்கம் போட்டுக்கிறேன். நான் கேட்கிறேன், நம்ம புள்ளைய சரியா வளர்க்கிறோமா? அந்த ஹஜ்ஜுடைய வரலாற்று படிக்கிற பாடம் என்ன? எந்த அளவுக்கு எங்கட சமூகம் போயிட்டு புள்ளைய வளர்க்கிற வள, அவன் ஒரு வயசுக்கு வந்த போது நபிகளார நேசிக்கிறத விட யாரை நேசிக்கிறான்? பட நடிகனையும் விளையாட்டு வீரனையும் நேசிக்கிறான். காரணம் என்ன? எனவே நமக்கு ஹஜ்ஜுக்கு போறதுக்கு சந்தர்ப்பம் இல்லையா? நாட்டுக்கு இருந்து செய்யுங்க, அதுல இருந்து பெற பாடத்தை செய்யுங்க. எனவே என்ன சொல்ல வருகிறேன் என்றா, இந்த ஹஜ்ஜுடைய முழு வணக்கமும் யாரோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது? யாரோடு? இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. எனவே முதல் கடமை என்ன தெரியுமா? ஹஜ்ஜி செய்யறதுக்கு வசதி இல்லாவிட்டால், வசதி இருந்தா ஹஜ்ஜிக்கு போவோம், வசதி இல்லைன்னு சொன்னா ஒவ்வொரு ஹஜ்ஜுடைய வருஷமும் எங்களுக்கு எதை தெரியுமா ஞாபகப்படுத்துது? அந்த இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை ஞாபகப்படுத்துது. நாங்க என்ன செய்வோம்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற முஸ்லிம்களாக மாறுவோம், அப்படிதானே? கஅபத்துல்லாஹ் கட்டி போட்டு இப்ராஹிம் நபி என்ன துஆ செஞ்சாங்க? என்ன துஆ செஞ்சாங்க? யா அல்லாஹ், எங்க 2 பேரையும் முஸ்லிமாக ஆக்கிடு, என்னுடைய சந்ததியில் உனக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு இஸ்லாமிய சமூகத்தை உருவாக்க, அப்படிதானே கேட்டாங்க. எனவே நாங்க ஆசைப்படுவோம், எனக்கு ஹஜ்ஜுக்கு போறதுக்கு வசதி இல்ல,
எனக்கு ஹஜ்ஜிக்கு போறதுக்கு சல்லி இல்ல, இதெல்லாம் வச்சு நம்ம பொறுப்படுத்த தேவையில்ல. அந்த இப்ராஹிம் நபி அல்லாஹ்ட்ட எதை கேட்டாங்களோ அந்த முஸ்லிமா நான் நாட்டுக்கு இருக்கும், அல்லாஹ் எனக்கு சந்தர்ப்பம் தருவான், அல்லாஹ் நாடினா சந்தர்ப்பம் கிடைக்கும். அப்படிதானே? ரசூலுல்லாஹ் 10 வருஷம் இருந்து எத்தனை தடவை ஹஜ்ஜி செஞ்சாங்க? எத்தனை தடவை? ஒரு தடவை ஹஜ்ஜி செஞ்சாங்க. 10வது வருஷம் ஹஜ்ஜிக்கு போனாங்க. அப்படிதானே? என்ன விளங்குது? அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஹஜ்ஜுடைய சட்டத்தை நான் பின்னால சுருக்கமா சொல்றேன். முதல் கட்டம் என்ன தெரியுமா? ஹஜ் வசதி இல்லாதவங்க, ஏழைகள் எல்லாம் என்ன, எங்களுக்கு காபத்துல்லா பார்க்க பாக்கியம் இல்லையா, பாக்கியம் இல்லைன்னா சொல்லாதீங்க. விளங்குதா? அல்லாஹ் தரல், அவ்வளவுதான். நம்ம இங்கிருந்து ஒரு ஹாஜி செய்யற வேலையை செய்வோம், இப்ராஹிம் நபியுடைய ஆசையை செய்வோம், அல்லாஹ்வுடைய விருப்பத்தை செய்வோம். என்ன செய்யுங்க? பாடுபடுங்க. இதுதான் ஹஜ்ஜுடைய பாடம் எனக்கும் உங்களுக்கும் தருகின்ற முதல் நோக்கம். என்ன செஞ்சு கொள்ளணும்? நாங்க விளங்கிக் கொள்ளணும். எனவே காபத்துல்லாவை அடுத்த கட்டம், இப்ராஹிம் நபி காபத்துல்லாவை மகனோடு சேர்ந்து கட்டுறாங்க. சரி, கட்டின போற அடுத்தது என்ன நடக்குது? அல்லாஹ் அடுத்த கட்டளை போடுகிறான். சூரத்துல் ஹஜ். சூரத்துல் ஹஜ்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல அல்லாஹ் கட்டளை போடுவான். இப்ராஹிம் நபிக்கு கட்டளை போடுறான். எப்படி கட்டளை? வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ் யஅதூக ரிஜாலன் வஅலா குல்லி தாமிரின் யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக் லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வைது பவ்வஅனா லி இப்ராஹிம மகானல் பைத். இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் என்ன கட்டளை போடுறான்? காபத்துல்லாவுடைய இடத்தை குறிப்பிட்டு காட்டி அந்த இடத்துல காபத்துல்லாவை கட்டி, அல்லாஹ் துஷ்ரிகு பி ஷைஆ, எனக்கு எந்த ஒன்றையும் நீ இணை வைக்க கூடாது. வதஹிர் பைத்திய லித்தாயிஃபீன வல் காயிமீன வல் ருக்கஇ சுஜூத். அந்த பள்ளியை கட்டி அதை நீங்க சுத்தப்படுத்தணும். யாருக்கு தெரியுமா? அந்த இடத்தை தவாபு செய்யக்கூடியவர்கள், அந்த இடத்துல நின்று வணங்கக்கூடியவர்கள், அந்த இடத்துல ருக்கு சுஜூது செய்யக்கூடியவர்களுக்கு அந்த இடத்தை நீங்க தயார் பண்ணி கொடுக்கணும். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? மகனோடு சேர்ந்து அந்த இடத்தை தயார் பண்ணினதோட ஒரு கேள்வி வரும் தானே, காபத்துல்லால யார் இருந்தா? அன்றைக்கு காபத்துல்லாவை கட்டும் பொழுது யார் இருந்தா? எனவே உங்களுக்கு ஒரு யோசனை வந்திருக்கலாம், யார் தான் வந்து ஹஜ் செய்ய போறாங்க? அல்லாஹ் உடனே கட்டளை போடுகிறான். வஅத்தின் ஃபின்னாஸ், நீங்க மக்களுக்கு கட்டளை போடுங்க. பில் ஹஜ், ஹஜ்ஜின் ஒரு வணக்கம் இருக்குது, வர சொல்லுங்க. எப்படி எல்லாம் வருவாங்க? அல்லாஹ் வாக்கு கொடுக்கிறான். யஅதூக ரிஜாலன், நடந்து வருவாங்க. வஅலா குல்லி தாமிரின், ஒட்டகங்களின் மூலம், வாகனங்களின் மூலம் வருவார்கள். யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், தூரமான திசைகளில் இருந்தெல்லாம் என்ன செய்வாங்க? இந்த காபத்துல்லா என்ற ஆலயத்தை தேடி வருவார்கள். லியஷ்ஹது மனாஃபிஅ, அவர்களுக்கு பலவிதமான பயன்பாடுகளை கண்டுகொள்வதற்காக வருவார்கள். எனவே முதல் கட்ட பயன்பாடு என்ன தெரியுமா? அந்த தியாகம் தான். நம்ம எல்லாருக்கும் வர வேண்டிய ஆசை, இந்த ஹஜ்ஜுடைய பாடம் எனக்கு தருகிற பாடம், நான் ஒரு உண்மையான முஸ்லிமாக மாற வேண்டும். இப்ராஹிம் நபி காபத்துல்லாவுக்கு பக்கத்துல வந்து மக்கள் சுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டதுக்கு முன்னால அவங்க எதுக்கு தெரியுமா ஆசைப்பட்டாங்க? என்னுடைய சந்ததியில் உனக்கு கட்டுப்படுகிற ஒரு சமூகம் வரும். இதான் ஆசை அவங்க. எனவே அந்த ஆசையை நம்ம இலங்கையில் இருந்துகிட்டு செய்வோம். அல்லாஹ் சந்தர்ப்பம் தந்தா எங்கேயும் போய் பார்த்துட்டு வருவோம், நேரடியா அங்க போய் நேரடியா பார்த்துட்டு வருவோம். விளங்குதா? எனவே அந்த அடிப்படையில அல்லாஹ் கட்டளை போடுகின்றான். அந்த கட்டளைக்கு இணங்க தான் என்ன செய்யப்படுகிறது? ஹஜ்ஜி என்ற வணக்கம் அடையாளப்படுத்தப்படுகிறது. அதுக்கு பின்னால ஹஜ்ஜி வணக்கம் அப்படியே இருந்து, உங்களுக்கு தெரியும் மக்கா முஷ்ரிக்குகள் கூட என்ன செஞ்சாங்க? ஹஜ்ஜுடைய வணக்கத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஏன்? அவங்க வந்து நம்ம முஷ்ரிக் என்று சொல்றதுக்கே காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க அல்லாஹ்வை நம்பினவங்க, இப்ராஹிம் நபியோட மார்க்கத்தில் இருந்தவங்க, இஸ்மாயில் நபியை நபியாக கொண்டவர்கள். அதனால அவர்கள்ட்ட அந்த சுன்னா அப்படியே இருந்தது, ஹஜ்ஜுடைய வணக்கம் இருந்தது. நீங்க படிச்சிருப்பீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருக்கும் பொழுது என்ன செய்வாங்க? நிர்வாணமாக காபத்துல்லாஹ் தவாப் வருவாங்க, நிர்வாணமாக தவாப் செய்வாங்க. இஸ்லாம் வந்த பிறகு என்ன செய்கிறது? அத ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு அந்த கட்டத்துல ரசூல் என்ன செய்யறாங்க? நிர்வாணமாக தவாப் செய்யக்கூடாது, முஷ்ரிக்குகள் தவாப் செய்யக்கூடாதுன்னு என்ன செய்யறாங்க? தடை போடுறாங்க. அதுவரைக்கும் முஷ்ரிக்குகள் என்ன செஞ்சாங்க? காபத்துல்லாவை தவாப் செஞ்சாங்க. உங்களுக்கு தெரியும், காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் இருந்த ஜம்சம் கிணறு அந்த காலத்திலிருந்தே நிர்வகிக்கப்பட்டது. அந்த காலத்திலிருந்தே நிர்வகிக்கப்பட்டது. எந்த அளவுக்கு சொன்னா, இந்த லாத்துன்னு ஒரு கடவுள் இருக்குது பாருங்க, லாத்து. இவரை பத்தி விளக்கம் சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னு சொன்ன, புகாரில வருதுன்னு நினைக்கிறேன். கான எலித்து சபீக்கலில் ஹுஜ்ஜாத். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, லாத் என்ற அந்த கடவுள் பேர் இருக்குதானே, அது ஒரு நல்ல மனிதர் பேரு, ஒரு நல்ல சாலியான ஒரு மனிதர் பேராம். சாலியான மனிதர் அவர் சொல்றாரு இல்ல, ஒரு நல்ல மனிதர் பேர். அவர் செஞ்ச வேலை என்ன? ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய மக்களுக்கு ஒரு விதமான கஞ்சி போன்ற ஒரு பொருளை செஞ்சு என்ன செய்வாராம்? பங்கு வைப்பாராம்.
இன்றைக்கு மாதிரி வசதிகள் இல்லாத ஹோட்டல் வசதிகள் எல்லாம், அதுக்கு இவர் என்ன செய்வாராம், இந்த லாத்துன்னு சொல்றவர் அப்படி வேலையை செஞ்சாராம். அப்ப நல்ல மனிதர் தானே, நல்ல வேலையை தானே செஞ்சாரு. அவர் மௌத்தா போனவர் அவரை ஞாபகப்படுத்த என்ன செஞ்சாங்க, இன்னைக்கு முஹையத்தீன் அப்துல் காதர் மாதிரி, கலந்தர் சாஹிபு மாதிரி, மீரான் மாதிரி, அப்படிதானே, மீரா மக்காம் எல்லாம் இருக்கு தானே, மீரா மக்காம் ஷரீஃப்னு சொல்லுவாங்க, அது மாதிரி. இது மாதிரி மௌத்தா போனார்களை ஞாபகப்படுத்த எங்க போய் நின்று இருக்குது, லாத்தும் ஒரு கடவுளாக உருவாக்கப்பட்டிருக்குது. விளங்குதா? எனவே அன்றைக்கு சமூகம் ஹஜ் என்ற வணக்கத்தை செஞ்சது, அதையும் நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும், விளங்கிக் கொள்ள. அதே தொடர்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்த பிறகும் இந்த ஹஜ் என்ற வணக்கத்தை என்ன செய்றாங்க, கடமையாக்கி இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல எனக்கும் உங்களும் கட்டளை போடுறான்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல கட்டளை போடுகின்றான். சூரத்து ஆல இம்ரான், ஆல இம்ரானிலே அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரக்கன் வஹுதல் லில் ஆலமீன். இந்த உலகத்தில் முதலாவது வைக்கப்பட்ட இல்லம், இந்த உலகத்தில் முதலாவது வைக்கப்பட்ட ஆலயம் லல்லதி பிபக்கத, பக்கா என்று சொல்லப்படுகின்ற மக்காவிலே இருக்கக்கூடிய அந்த ஆலயம், முபாரக்கன் பரக்கத்து செய்யப்பட்ட நிலையிலும், வஹுதல் லில் ஆலமீன் அகிலத்தவர்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டக்கூடிய நிலையிலும் அந்த இடம் இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப பாருங்க, அந்த கஅபத்துல்லாஹ் பத்தி சொல்லும் பொழுதே அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், ஒன்று பரக்கத்து செய்யப்பட்டது. என்ன பரக்கத்து? இன்றைக்கும் நீங்க போய் பாருங்க, இலட்சக்கணக்கு கோடிக்கணக்கான மக்கள் போனாலும் அந்த இடத்துல தண்ணீர் பஞ்சம் வந்த வரலாறு இல்ல, சாப்பாட்டு பஞ்சம் வந்த வரலாறு இல்ல, குடிக்கு படுக்கிறதுக்கு தூங்குறதுக்கு இடப்பஞ்சம் வந்த வரலாறு இல்ல. அந்த அளவுக்கு அந்த இடம் பரக்கத்தாக தான் என்ன செய்யுது, இருந்து கொண்டிருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அடுத்த கட்டம் ஹுதல் லின்னாஸ், அந்த இடமே மக்களுக்கு நேர் வழி காட்டக்கூடிய நிலையில தான் இருக்கிறான். அதனாலதான் நான் சொல்றேன், கஅபத்துல்லாஹ் என்ற ஆலயத்தை பார்க்கிறதுக்கு முன்னால, அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னால நம்ம விளங்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா, அந்த இடத்தை நினைச்சு நம்ம நல்லவனா வாழணும். அந்த இடத்தை சில ஆட்கள் ஏங்க இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்து தான் திரும்புற சில அப்படியே நியத்து வச்சிருக்காங்க, உலகத்துல வட்டி எடுக்கணுமா, அநியாயம் செய்யணுமா, ஏமாத்தணுமா, எல்லா தவறுகளும் செஞ்சு போட்டு பாப்பீங்க. ஹஜ்ஜிக்கு போற டைம் வீடு வீடா ரோட்டா ஏறுவார், என்ன மன்னிப்பு தேடுறாராம். ஏன் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தா நம்ம நல்ல மனுஷன், அதுக்கு பிறகு சுபஹ் தொழுகிறது, அப்படி சொல்லல இஸ்லாம். விளங்குதா? அந்த கஅபத்துல்லாவை பேசுகிற பொழுது, அதோடு சேர்ந்த ஹஜ் வணக்கத்தை பேசுகிற பொழுது நம்ம எப்படி தெரியுமா, அது எனக்கு நேர்வழி காட்டணும். விளங்குதா? அந்த ஒரு உணர்வு எங்கள்கிட்ட வரணும். இதுதான் ஹஜ்ஜுடைய வணக்கத்தோடு சம்பந்தப்பட்ட எல்லா விடயங்களும் எதிர்பார்க்கிறதுல என்ன செய்யணும், நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ் என்ன கட்டளை போடுகிறான், வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா. யாரெல்லாம் சென்று வருவதற்கு சக்தி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் அந்த கஅபத்துல்லாவை நாடி சென்று ஹஜ் செய்வது மனிதர்கள் மீது கடமை. அல்லாஹ் சொல்லி போட்டான். இல்லைங்களா? இந்த குர்ஆன் யாருக்கு எந்த சமூகத்துக்கு இறங்கியதோ அந்த முஹம்மது நபியுடைய சமூகத்துக்கெல்லாம் ஹஜ் எப்படி கடமையாக்குறான். சூரா ஆல இம்ரானுடைய 97வது வசனம், இதான் ஹஜ் கடமையாக்குற வசனம். அல்லாஹ்வுக்காக சக்தியுள்ள எல்லா மனிதர்களும் அந்த கஅபத்துல்லாவை நாடி சென்று என்ன செய்வது, ஹஜ் செய்வது கடமை என்று அல்லாஹ் சொல்லி போட்டான். அந்த அடிப்படையில் தான் என்ன ஹஜ் ஒரு வணக்கமாகுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாத்துக்கு அடிப்படைத்தின 5 என்று சொன்னாங்க. இஸ்லாத்துக்கு அடிப்படை 5 என்று சொன்னாங்க. அந்த 5ல 4வதாக அல்லது 5வதாக சொன்னது என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கஅபத்துல்லாவை நாடி சென்று அதை தரிசித்து ஹஜ் செய்வது 5வது அல்லது 4வது கடமைன்னு சொன்னாங்க. புகாரில முஸ்லிம்ல 4, 5, 2 மாதிரி வருது. எனவே அந்த அடிப்படையில் இஸ்லாத்தின் 50 கடமைகள் ஒன்று என்ன, இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம்ன்றதை நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் யாராவது ஒருத்தர், வசதி உள்ள ஒருத்தர், ஹஜ் செய்வதற்கு பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பணம் இருந்து ஒருத்தர் ஹஜ் கடமை இல்ல, நான் ஹஜ் செய்ய மாட்டேன்னு சொன்னார், ஃபமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன். யார் அந்த ஹஜ் கடமையை மறுத்து அல்லாஹ்வை புறக்கணித்து வாழுகின்றாரோ அவரை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன், அவரை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன் என்ற அந்த வசனத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காட்டுகிறான். எனவே அந்த அடிப்படையில் ஹஜ் என்பது ஒரு வணக்கம். யார் இந்த ஹஜ் வணக்கத்தை செய்யணும் அப்படின்னு கேட்டால் 5 நேர தொழுகைக்கு தானே. 5 நேர தொழுகையை பொறுத்த வகையில ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் உள்ள கடமை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகிறாரோ அவருக்கு 50 நேர தொழுகை நன்மை இருக்குதுன்னு சொன்னாங்க. அதே நேரம் ஃபவைலுல் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன்,
தொழுகையில் பொடுபோக்கு செய்கின்ற தொழுகையாளிகளுக்கு நாசம் இருக்கிறது நல்லா சொல்கிறான். 5 நேர தொழுகை 4 நேரம் தொழுகிறது, 3 நேரம் தொழுகிறது, அப்படிதானே? டைம் கிடைச்சா தொழுகிறது. தொழுகையில் பொடுபோக்கு செய்கிற தொழுகையாளிகளுக்கு கேடு என்று சொல்றான். எனவே ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகை இருக்குது. அதே போல நேரம் தாழ்த்தி வேணும்னு லுகர கொண்டு போய் மகரிபுக்கு பின்னால தொழுகிறது, மகரிபை கொண்டு போய் இஷாக்கு பின் ஜம்மு செய்யறதல்ல, வேணும்னு தொழுகை என்ன செய்யறது? நேரம் சலாத்த காணத்தல் மூமினின் கிதாபம் மௌகூதா. தொழுகை என்பது மூமின்கள் மீது நேரம் குறிப்பிடப்பட்ட வணக்கம். விளங்குதா? லுகருக்குள்ள நேரத்துல தான் தொழணும், அசருக்குள்ள நேரத்துல தான் தொழணும். பயணிகளுக்கு வேற சட்டம் சொல்லி இருக்குது. வேணும்னு ஒரு தொழுகையை புறக்கணிச்சால் அவர் தண்டி. எனவே ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகை இருக்குது. நோன்பு எடுத்துக்கோங்க, அது யாருக்குள்ள கடமை? எல்லா முஸ்லிம்கள் மீது உள்ள கடமை. ஆனா நோயாளிகள் விதிவிலக்கு, அப்படிதானே? வயதுக்கு போனவர்கள் விதிவிலக்கு, பயணிகள் விதிவிலக்கு, மாதவிடாய் காலத்து பெண்மணிகள் விதிவிலக்கு. அதே போன்று யாரு பிள்ளைக்கு பால் கொடுக்கிறவங்க, பிள்ளைகளை பெற்றெடுக்கிறவங்க, அவர்களுக்கு விதிவிலக்கு. இதுக்கு அப்பால நோன்புன்றது ஒவ்வொரு நாளும் கடமையான ஒன்று அல்ல. 12 மாதத்துல ரமலான் மாசத்துல மட்டும் உள்ள கடமை. ஜக்காத்தை நீங்க எடுத்துக்கொண்டால் அது வசதி படைத்த பணக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட 10.5 பவுன் பொறுமதியான சொத்துக்களை அடிப்படையாக வைத்திருக்கிற ஒரு மனிதனுக்கு தான் எது கடமை. எனவே அது கூட சாதாரணமான மனிதர்களுக்கு கடமை அல்ல. ஹஜ்ஜை பொறுத்தவரை அது யாருக்கு கடமை அப்படின்னு நம்ம விளங்கினோம்னா நிறைய பிரச்சனைக்கு என்ன செய்யும்? தீர்வாகும். ஏன் நான் இதை சொல்றேன் என்று சொன்னா, இன்னைக்கு நிறைய முஸ்லிம்களை பார்க்க முடியும், ஹஜ்ஜுக்காக வாழ்றாங்க. சுபகு தொழுகிறது இல்ல, 5 நேரம் தொழுகிறது இல்ல, ஹஜ்ஜுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, அதை செய்ய மாட்டாங்க. அவங்க ஹஜ்ஜுக்கு போகணும் என்ன செய்யறாங்களாம்? பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்களாம். இங்க புள்ள குட்டிய சரியா வளர்க்கணும், மகளுக்கு நல்ல ஒரு மாப்பிளைய பார்த்து முடிச்சு வைக்கணும், அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சீதனமா அது பிரச்சனை இல்ல, அனாச்சாரமா அது பிரச்சனை இல்ல, வார மாப்பிள்ளை எப்படின்னா அது பரவாயில்ல, நோக்கம் ஹஜ்ஜு செய்யணுமா. அப்படித்தானே? எந்த அளவுக்குண்டா சில நேரங்கள்ல தண்ட வீட்டுல சாப்பிடுறதுக்கு இல்ல, ஆனா ஹஜ்ஜுக்கு சல்லி சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்களாம், வீட்டை விட்டு ஹஜ்ஜுக்கு போறாங்களாம். அல்லாஹ் அக்பர். இப்படி எல்லாம் இஸ்லாம் சொல்லுதா? காரணம் என்ன? ஹஜ்ஜி யாருக்கு கடமை? அதை விளங்காதான் பிரச்சனை. விளங்குதா? அதை விளங்காததான் பிரச்சனை. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மனிஸ்ததா இலைஹி சபீலா. அந்த கஅபத்துல்லா கிட்ட போயிட்டு வாரத்துக்கு யாருக்கு சக்தி இருக்குதோ அவருக்கு மட்டும்தான் ஹஜ்ஜி கடமை. தொழுகையை பொறுத்தவரை ஒவ்வொரு முஸ்லிம் மீதுள்ள கடமை. நோன்பை பொறுத்த வகையில அது ரமலான் மாசத்துல ஒவ்வொரு முஸ்லிமும் செய்ய வேண்டிய கடமை. ஜக்காத்தை பொறுத்த வகையில செல்வந்தர்களுக்குள்ள கடமை. ஹஜ்ஜி யாருக்கு கடமை? செல்வந்தர், ஏழை, பணம் அப்படி அல்ல. யாருக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு வர வசதி இருக்குதோ அவருக்கு தான் என்ன ஹஜ்ஜி கடமை. உங்களோட வீடு கஅபத்துல்லாக்கு பக்கத்தில் இருக்குன்னு வைங்க, உங்களோட வீடு கஅபத்துல்லாக்கு பக்கத்தில் இருக்குது, அல்லது நீங்க மக்கால தொழில் புரியுற ஒருவர், உங்களுக்கு பெரிய பொருளாதாரம் வேணுமா, தவண்டு போய் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வரலாம். ஏழுமா இல்லதா? சும்மா செம்பலுக்கு சொல்றேன் நான். அப்படி ஒரு வசதி இருக்குமா? பொருளாதார நோக்கம் அல்ல. அந்த இடத்துக்கு போயிட்டு வாரத்துக்கு சக்தி மனிதனுக்கு மனிதன் வித்தியாசமாகும். எனக்கிட்ட பெரிய பொருளாதார பலம் இருக்கும், எனக்கு பிளைட்டுக்கு ஏற முடியாமல் இருக்கும். அப்படி மனிதர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? பிளைட்டுக்கு ஏறினா மயக்கம் வரும், பிளைட்டுக்கு ஏறினா தலை சுத்து வரும், அவரு கப்பல் ஏறி பயணம் செய்யலாம், ஆனா பெரிய பணக்காரன். ஹஜ்ஜி கடமையாகுமா? ஹஜ்ஜி கடமையாகாது. விளங்குதா? எனவே பொருளாதார வசதியும் இருக்கணும், உடல் பலமும் இருக்கணும். சில மனிதர்கள் இருப்பாங்க, அவருக்கு ஹஜ்ஜிக்கு போய் அவருக்கு ஹஜ்ஜி செய்ய இயலா, ஆனா என்ன தெரியுமா செய்வாங்க? இல்ல நீங்க வாங்க, ஹஜ்ஜிக்கு குரூப் நடத்துறவங்க நடக்கேலா, தின்னேலா, குடிக்கேலா, அப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் கூட்டிட்டு போவாங்க. ஏன்? அவருக்கு லாபம். போயிட்டு வாரத்துக்கு சக்தி இருக்குதா? அப்படிதானே? இது ஒன்றும் இல்ல, இல்ல நம்ம ஆள் போட்டு வேலை செய்வோம். இஸ்லாம் சொல்லுகிற உனக்கு சக்தி இருக்குதா போ. இல்ல எனக்கு ஒரு ஆளுக்கு வேலைக்கு சல்லி கொடுக்கலாம், கூட்டிட்டு போங்க, பிரச்சனை இல்ல. ஆனா வற்புறுத்தி என்ன செய்யக்கூடாது. எந்த அளவுக்குன்னா எல்லாம் மீறி ஹஜ்ஜ பத்தி ஆசை ஊட்டி 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 அவங்க பிசினஸுக்கு செய்யறவங்க. நாங்க ஏன் ரத்தம் கொதிக்கணும்? அவங்க பேசுறத பார்த்து ஏன் நாங்க டென்ஷன் ஆகணும்? அவர் ஹஜ்ஜ பத்தி அப்படி சொன்னாலும் இப்படி சொன்னாலும் உடனே எல்லாம் வேணாம், வெத்தில வித்து ஹஜ்ஜிக்கு போகணும். ஆனா வெத்தில விக்கிறது ஹலாலா ஹராமா? சிகரெட் வித்து உண்டியல் போட்டாங்க ஹஜ்ஜி போறதுக்கு, சிகரெட் விக்கிறது ஹலாலா ஹராமா? இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னால ஏதோ ஒரு வழியில நம்ம என்ன செய்யணும்? ஹஜ்ஜிக்கு போகணும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வசதியை தந்து உடல் பலத்தை தருகிறானா, போயிட்டு வாங்க. அது இல்லையா, இங்கிருந்து 5 நேரம் தொழுதுகிட்டு, இங்கிருந்து ஜக்காத்து கொடுத்துக்கிட்டு, இங்கிருந்து நோம்பு பிடிச்சுக்கிட்டு, இங்கிருந்து ஏழை எளியவர்களுக்கு நல்லா உதவி பண்ணிக்கிட்டு இருந்தா அல்லாஹ் போதுமானவன். விளங்குதா? அதை விட மீறி நீங்க நல்லா விளங்கிக்கோங்க, பொருளாதார ரீதியான பலம், உடல் ரீதியான பலம், அதே போல போயிட்டு வாரத்துக்கான வழி இருக்குத்தானே, அது கிளியரா இருக்கணும். சில நேரம் இலங்கை கவர்மெண்ட் என்ன செய்து,
நாங்க இலங்கையிலிருந்து யாரையும் என்ன செய்ய மாட்டோம், ஹஜ்ஜிக்கு போக விட மாட்டோம். என்ன செய்யுது? தடை சட்டம் போடுகிறது. அப்படி போட்டா நம்மளெல்லாம் குற்றம் பிடிப்பானா? நம்மளெல்லாம் குற்றம் பிடிப்பானா? அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். அப்படி ஒரு அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி ஒரு சட்டம் வந்தால் நம்ம கவர்மெண்ட்டுக்கு எதிராக சண்டை பிடிக்கணுமா, யுத்தம் செய்யணுமா, இல்ல ஹஜ்ஜி வணக்கத்துக்கு போக யுத்தம் செய்ய போகணுமா? கவர்மெண்ட் தடை போட்டுச்சா? ரசூலுல்லாஹ் ஹுதைபியா வரைக்கும் வந்தாங்களே, மக்காவுக்கு போக விடலையே, ரசூலுல்லாஹ் திரும்பி தானே போனாங்க. எனவே பாதை கிளியரா இருக்கணும். அதே போல சில நேரம் இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு பிளைட் போகுது இல்லையா, பிளைட் பறக்க இயலலாம், அல்லது கடுமையான சூறாவளி, கடல் கொந்தளிப்பு, கப்பலுக்கு போக இயலலாம். இப்படி ஒரு நிலைமை வந்துடுது. ஹஜ்ஜிக்கு போகணுமா? ஹஜ்ஜி கடமையா? அன்பார்ந்தவர்களே, எனவே உடல் ரீதியான பலம், பொருளாதார ரீதியான பலம், போயிட்டு வாரத்துக்கான அந்த பாதை இருக்குத்தானே, அதுவும் பாதுகாப்பானதாக இருக்கணும். சில நேரம் மண் கொள்ள, இன்றைக்கு நம்ம பிளைட்ல பாதுகாப்பா போயிட்டு வரோம். அன்றைய கால ஒட்டகத்தில் என்ன செய்யணும், பாலைவன தொடர்ல பயணம் செஞ்சு வரணும், போகையில மண் கொள்ள அடிக்கிறாங்க. அப்படி ஒரு பயம், அச்சம் இருந்தால் ஹஜ்ஜி கடமையா? ஹஜ்ஜி கடமை இல்லை. எனவே பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக பலம் வேணும். அதே நேரம் போயிட்டு வாரத்துக்கான இந்த பாதையும் பாதுகாப்பானதாக, கிளியரானதாக இருக்கணும். அதுக்கு அப்பால பெண்களை பொறுத்தவரை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கடமை இருக்கு. என்னன்னு சொன்னா, அவர்களுக்கு ஒரு ஆண் துணையும் தேவை. ஆண்களை பொறுத்த வகை, பெண்களை பொறுத்த வகையில அவர்களுக்கு ஒரு ஆண் துணையும் தேவை. ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, நபித்தோழர்களை பார்த்து சொல்றாங்க, நீங்கள் யாரும் பெண்கள் தனியே இருக்கிற இடத்துக்கு போக வேண்டாம். பெண்களை பார்த்து சொல்றாங்க, எந்த பெண்ணும் ஆண் துணை இல்லாமல் பயணம் போக வேண்டாம். அப்படி சொல்லும் பொழுது ஒரு நபித்தோழர் என்று கேட்கிற முறையை பாருங்க. எப்படி கேட்டாங்க தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய பெயர் பல யுத்தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய பெயர் பல யுத்தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய மனைவி ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறார். எப்படி கேள்? என்னுடைய பெயர் பல யுத்தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய மனைவி தனிமையில் ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறார். நானும் மனைவியோடு போக வேண்டுமா? அப்படித்தானே? அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹ் உடனே தெரியுமா சொன்னாங்க? நீ யுத்தம் செய்யறதெல்லாம் நிறுத்தி விட்டு போய் உன் மனைவியோட சேர்ந்துக்கோன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலம் பாதுகாப்பான காலம் இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய காலம் மக்கா வெற்றிக்கு பின்னால் அச்சம் தீர்ந்த காலமா மாறிச்சா இல்லையா? சஹாபாக்கள் நம்பகமானவர்களா இல்லையா? பல பெண்களோடு சேர்ந்து போனா பாதுகாப்பா இல்லையா? எல்லாம் இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் துணை தேவைன்னு சொன்னாங்க. எனவே கணவனை போய் சேர்ந்து கொண்டு அனுப்பி வச்சாங்க ரசூலுல்லாஹ். அப்படி இருக்கும் பொழுது 50 பொம்பளைகளோட 51வது பொம்பளை எங்களுக்கு போயிடுமா? பெண்கள் கூட்டத்தோட போறோண்டு போகலுமா? அதுல வேற சவுதி கவர்மெண்ட் கொடுக்கும். 50 வயசு தாண்டினா வரலான்னு அவங்க கொடுப்பாங்க. இஸ்லாம் தந்துதா? இஸ்லாம் தந்துதா? அல்லாஹ் அக்பர். சில பொம்பளோட ஹஜ்ஜில உள்ள ஆசை என்ன, இவக்கு 39 வயசு, ஆண் துணை இல்லாட்டி இப்ப ஹஜ்ஜிக்கு எடுக்கிறது இல்ல. அவங்க உடனே இந்த போய் கடிக்கிறது என்ன 50 வயசு தாண்டி, அப்படி எல்லாம் கூத்து நடக்குது. விளங்குதா? கள்ள பாஸ்போர்ட் செஞ்சு அதுக்குண்டு என்ன மௌத்தா முந்தி போயிட்டு வரணுமா? உனக்கு கடமை இல்லாட்டி ஏனப்பா நீ கஷ்டப்படணும்? உனக்கு கடமை இல்லைன்னா ஏன் தவறு செஞ்சு கஷ்டப்படணும்? எனவே இஸ்லாமிய வரம்பை மீறி ஹஜ் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. விளங்குதா? எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, பெண்களை பொறுத்தவரையில் எக்ஸ்ட்ரா ஒரு கடமை இருக்குது. என்ன ஹஜ் கடமையாகிறது சொன்னா, பொருளாதார பலம், அதே போன்று உடல் ரீதியான பலம், அதே போன்று என்ன போயிட்டு வாரத்துக்கான அந்த பயண வழியோட எக்ஸ்ட்ரா என்ன செய்யும்? ஆண் துணை ஒன்று தேவைப்படும். ஆண் துணை ஒன்று இல்லையா? உங்கள்கிட்ட வந்து இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு கோட்டா போகுது எவ்வளவு? 4.5 லட்சம் வைங்களேன். 4.5 லட்சம் போகுது. உங்கள்கிட்ட 9 லட்சம் இருக்குது. நீங்களும் ஹஜ்ஜிக்கு போறீங்க, ஒரு ஆண் துணையை கூட்டிட்டு போறீங்க. போயலுமா இல்லதா? உங்கள்கிட்ட 4.5 லட்சம் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு மட்டும் போக சல்லி இருக்குது. உங்களுக்கு ஒரு ஆண் துணை இல்லை. உங்களுக்கு ஹஜ்ஜி கடமையா? விளங்குதா? எனவே இதெல்லாம் விளங்காததுனால ஆர்வம் கூடி எல்லாம் மீறி என்ன செஞ்சிடறாங்க? எந்த அளவுக்கு சொன்னா, மாப்பிள்ள சல்லி சேர்க்கிறார், தண்ட மனைவியை மட்டும் அனுப்பணுமாம் இந்த வருஷம். மகன் சல்லி சேர்க்கிறார், உமாவை மட்டும் அனுப்பணுமாம். கடமை இல்லாதது ஏனப்பா நீ செய்யணும்? அதனால இஸ்லாமிய வரம்பை மீறி போக வேண்டி வருது. உமாவை தனி அனுப்ப வேண்டிய வசதி இருக்குதா? தாராளமா செய்யுங்க. வசதி இல்லாத நாங்க அல்லாஹ்வை குறைகாண்ற அளவுக்கு நம்ம என்ன செய்ய தேவையில்லை. கஷ்டப்பட்டு ஊட்ட வித்து வாசல வித்து, விளங்குதா? இப்படி நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. அல்லாஹ் எங்கள்கிட்ட விசாரிக்க போறது இல்ல. அதுல வேற இப்படி ஒரு சாரார். எப்படி? ஒரு தடவை ஹஜ்ஜி முடிச்சிட்டு வந்தா அதுக்கு போற என்ன கடமை? ஹஜ்ஜி கடமை ஒரு தடவை தான். அதுக்கு போற வசதி இருந்தா கூட நமக்கு வேற எதை செஞ்சுட்டு போயலுமா? போகலாம்.
ஆனா நீங்க சல்லிய இப்படி ஒரு கூட்டம் எப்படி நம்ம ஒரு காலத்துல 100 அடிய போனோம், ஒரு காலத்துல வீணா சல்லிய செலவழிச்சோம், இப்ப நாங்க வருஷா வருஷம் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வரோம். இது ஹஜ்ஜி மட்டும்தானா கடமை? ஹஜ்ஜி ரசூலுல்லாஹ் வந்து கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஹஜ்ஜி என்பது ஒவ்வொரு வருடமும் கடமையான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் ஆம் என்று சொன்னால் கடமையாகிவிடும், ஆம் என்று சொன்னால் கடமையாகிவிடும். அப்ப என்ன சொல்ல வந்தாங்க ரசூலுல்லாஹ்? ஆம்னு சொல்லல, ஒவ்வொரு வருஷமும் கடமைன்னு சொல்லல. ஒரு தடவை செஞ்சுட்டா அந்த கடமை என்ன முடிஞ்சது? அதுக்கு கூட உங்களுக்கு வேற வழியில செலவழிக்கலாமா? செலவழிங்க. இன்னைக்கு நான் சும்மா சொல்றேன், உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு உருப்படியான ஒரு வைத்தியசாலை இருக்குதா? முஸ்லீம்களுக்கு ஒரு வைத்தியசாலை இருக்கு. நான் சும்மா கேட்கிறேன் உங்கள்கிட்ட. இன்றைக்கும் பாடசாலை பாடசாலை ஓலவல் ஏலவல் கலப்பு பாடசாலைக்கு தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. பெண்கள் ஆண்கள் கலப்பா தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 10 ஹாஜிமார் சேர்ந்து என்ன ஒரு பாடசாலை உருவாக்கலதா? ஒரு பாடசாலை உருவாக்கலதா? அதே போன்று இன்றைக்கு நீங்க வைத்தியசாலையில போய் பாருங்க, தாதி வேலையில முஸ்லிம் பெண்கள் மிக 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 குறைவு. அப்படிதானே? அதுக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி எங்கட பெண்களை பயிற்சி கொடுத்து முறையா நாங்க என்ன செய்வோம்? சேவையா செய்வோம். இதுக்கு ஒரு முயற்சி இருக்குதா? என்னமோ ஹஜ்ஜி செய்யறது மட்டும்தான் கடமை மாதிரி ரேடியோல பேசுறவங்க முழுக்க பிசினஸுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் மீறி ஆசை ஊட்டுவாங்க. நம்ம ஒரு தடவை ஹஜ்ஜ செஞ்சு போட்டு நம்மளோட நாட்டுக்கு இருந்து இஸ்லாத்துக்கு சேவை செய்யலுமா? முஸ்லிம் சமூகம் முன்னேறதுக்கு வழி செய்யலுமா? தாராளமா செய்யுங்க, தாராளமா செய்யுங்க. சரி, அதை விட வசதி இருந்தா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர தவறல்ல, குற்றம் அல்ல. எது முக்கியமோ அதை நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்குது, செய்ய வேண்டியிருக்குதுன்றதை நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பாண்டவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே ஹஜ்ஜி கடமை யாருக்கு? இந்த நிபந்தனைகள் பூரணமாக வேண்டும். அது அல்லாம நம்ம எங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு தின்ன குடிக்க இல்லாம சேமிக்கிறாங்களாம் எதுக்கு? அப்படியெல்லாம் அல்லாஹ் எதிர்பார்க்கல. உண்மையிலே உங்களோட உள்ளத்துல ஆசை இருக்குது, நான் ஹஜ்ஜி செய்வேன், வசதி இருந்தா ஹஜ்ஜி செய்வேன் ஆசை இருந்து ஹஜ்ஜி செய்யாம மௌத்தா போயிட்டீங்க, அல்லாஹ் நன்மையை தருவானா? இல்ல ஆசைக்கு கூலி? ஆசைக்கு கூலி தருவானா? கட்டாயம் தருவான் ஆசைக்கு கூலி. அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் கருணை மிக்கவன். ஒவ்வொரு மனிதன் உள்ளத்தில் ஆசை வைக்கும் பொழுதே செஞ்ச கூலியை கொடுத்துறான். சில ஆட்கள் ஹாஜத் மௌத்தா போறதுக்கு முன்னால் இந்த கண்ணால கபத்துலா பார்க்கணும். வசதி இருந்தா ஆசை, நல்ல ஆசை, தவறல்ல. அதுக்காக நம்ம என்ன செய்ய, எங்களை மாச்சிக்கிட்டு குடும்பத்துக்கு சாப்பிட தின்ன வசதி இல்லாம சொத்தெல்லாம் அடிச்சு என்ன செய்ய முடியல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப பொறுப்புதாரிகளுக்கு ஒரு அறிவுரை என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த அறிவுரை உள்ளத்துல நல்லா வச்சுக்கோங்க. உங்களுடைய ஒரு ஆசைக்காக, உங்களுடைய ஒரு சொத்துக்கு, உங்களுடைய ஒரு விருப்பத்துக்காக என்ன செய்ய வேணும்? புள்ள குட்டிட எதிர்காலம் பாரா போற அளவுக்கு சொத்துக்களை செலவழிக்காதீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய பிள்ளை குட்டிகளை ஏழைகளாக விட்டு விடுவதை விட பணக்காரர்களாக விட்டு செல்வது சிறந்தது என்று சொன்னார்கள். எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? உங்களுடைய பிள்ளை குட்டிகளை ஏழைகளாக விடுவதை விட, அடுத்தவன் கையிட்டு கேட்கிற நிலைமையில விடுறதை விட பணக்காரனா விடுறது சிறந்ததுன்னு சொல்லிட்டு போனாங்க. விளங்குதா? உங்களுக்கு 5 லட்சம் இருக்குதா, நீங்க கூலி வீட்லயா இருக்கிறீங்க, ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முன்னால சொந்த வீடு வாங்க முயற்சி பண்ணுங்க. விளங்குதா? உங்ககிட்ட 10 லட்சம் தான் இருக்குதா, அது மட்டும்தான் இருக்குது, அதுல அறவாச செலவழிச்சு ஹஜ்ஜிக்கு போய் நீங்களும் உங்களோட குடும்பம் என்ன செய்ய தேவையில்ல, கஷ்டத்துல போட தேவையில்ல. நல்ல ஒரு பொட்டி கடையை போட்டு என்ன செய்யுங்க, பிசினஸ் செய்யுங்க, புள்ள குட்டிய சந்தோஷமா வளங்க. அதுல எல்லாம் பரக்கத்து இருந்தா ஹஜ்ஜி செய்ய வேண்டிய உள்ளத்துல நியத்தை வைங்க, உள்ளத்துல ஆசையை வைங்க. மௌத்தா போனா அல்லாஹ் என்ன செய்வான்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே, யார் ஒரு நல்ல காரியத்தை செய்ய என்றாரோ ஆசைப்படுறாரோ உடனே அல்லாஹ் செஞ்ச நன்மையை கொடுத்துட்டான். விளங்குதா உங்களுக்கு? எனவே அன்பான் இந்த அடிப்படையெல்லாம் விளங்கினா சமூகத்தில் நிறைய பிரச்சனைக்கு என்ன செய்யும். எந்த அளவுக்குன்னா சில குடும்பங்கள்ல மகனுக்கு தின்றதுக்கு சாப்பாடு இல்ல, மகனுக்கு வீட்டுக்கு கூலி கட்ட வசதி இல்ல. உம்மாட நிலைமை தான், உம்மா 1க்கு மேல 2 ஹஜ்ஜி, 2க்கு மேல 3 ஹஜ்ஜி, வாப்பா ஹஜ்ஜி ஹஜ்ஜி ஹஜ்ஜி. அடே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்கா கொடுக்கிறது ஆர்வம் ஊட்டலையா? குடும்பத்துடைய கஷ்டத்தை போக்குறது ஆர்வம் ஊட்டலையா? வசதி இருக்கும், மகன் கஷ்டவாளியா இருக்கிறானா, மகன் பிச்சை வாங்குற நிலைமை இருக்கிறானா, அவனை முன்னேற்றத்துக்குள்ள வழிய பாருங்களேன். நாட்டுக்கு இருந்து ஜக்காத்து கொடுக்கறது இல்ல, 10.5 லட்சம் தான் ஜக்காத்து கடமை. அப்படிதானே? 10.5 லட்சமா 5.5 லட்சம், 5.5 லட்சம் இருந்தா ஜக்காத்து கடமையான நிலைமைக்கு வராரு. அவர் ஜக்காத்தை பத்தி யோசிக்கிறது இல்ல, ஹஜ்ஜி தான் தாக்கட்டான், அதுக்கு தானே சல்லி சேர்த்தாரு. நான் கேட்கிறேன், இஸ்லாம் எல்லாம் மீறி கஷ்டப்படுத்தாதோட ஏன் நாங்க கஷ்டப்படுத்திக் கொள்ளணும்?
எனவே வசதி இருக்குதா, அல்லாஹ் நல்ல செல்வ சாப்பிட்டு குடிச்சு புள்ள குட்டிக்கு பரக்கத்தா கொடுத்து அதை விட மீறி என்ன இருக்குதா? வசதி இருக்குதா? செய்யுங்க, ஹஜ்ஜி செய்யுங்க. ஆனா ஒரு தடவை ஹஜ்ஜி செஞ்சா கடமை முடிஞ்சுன்ற நிலைமையில தான் என்ன செஞ்சிருக்கான், அல்லாஹ் வச்சிருக்கிறான். எனவே ஹஜ்ஜி யாருக்கு கடமை என்ற பட்டியலில் இந்த ஒழுக்கத்தை விளங்கிக்கிட்டா நம்ம என்ன செய்ய மாட்டோம், எல்லாம் மீறி கொதிக்க மாட்டோம். நமக்கு 5 நேரம் தொழுவ கடமையா நாட்டுழுக்கிறது, நம்ம ஹஜ்ஜி செய்வோம். ஹஜ்ஜிண்டா என்ன, ஒரு முயற்சி பண்ணுவோம், 5 நேரம் தொழுவோம், இந்த பிற வணக்க வழிபாடுகளை செய்வோம். அதை மீறி அல்லாஹ் வசதியை தந்தா என்ன செய்வோம், ஹஜ்ஜிக்கு போயிட்டு வருவோம். சரி, அடுத்தது ஹஜ்ஜுடைய பாடத்தை நாங்கள் மிக முக்கியமாக விளங்க வேண்டிய ஒரு பகுதி என்னன்னு சொன்னா, ஹஜ்ஜின்றது மனிதனிடத்தில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது. நம்ம முதல் பகுதி சொன்னோம், ஹஜ்ஜிக்கு போகாமலே என்ன செய்யலாம், அந்த ஹஜ்ஜை வச்சு ஹஜ்ஜுடைய சீசன் வந்தா ஹஜ்ஜை பேசி பேசி நம்ம நாட்டுழுக்கிறது நல்லவனா மாறலாம். ஹஜ்ஜி செஞ்சல்ல. இன்னொரு பகுதி இருக்கு என்னன்னு சொன்னா, ஹஜ்ஜி என்ற வணக்கமே மனிதனை மாற்றக்கூடியது. ஹஜ்ஜி என்ற வணக்கமே மனிதனை திருத்தக்கூடியது. நம்ம ஹஜ்ஜி செய்யறோமா, நான் ஹாஜியா, ஹாஜி என்ற பேருக்கு முன்னால் நம்ம என்ன தெரியுமா யோசிக்கணும், இஸ்லாம் ஹஜ் என்ற வணக்கத்தை வச்சு எதை எதிர்பார்த்ததோ அது எனக்கிட்ட இருக்குது. ரசூல் என்ன சொன்னாங்க, மன் ஹஜ்ஜ லில்லாஹி ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக் ரஜஅ கயௌம வலதது உம்முஹு என்று சொன்னாங்க. அப்படிதான் ரசூல் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் பாடமா இருக்கு. எப்படி சொன்னாங்க ரசூலுல்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்கிறார், மோசமான நடவடிக்கைகளில் ஈடுபடாமல், தீமையான காரியங்களில் ஈடுபடாமல், மோசமான பேச்சுக்களை பேசாமல், வீண் தர்க்கங்களில் ஈடுபடாமல் ஹஜ்ஜை முடித்து விட்டு அவர் வருகிறார் என்று சொன்னால் எப்படி வாராரு, அன்று பிறந்த பிள்ளையை போன்று வருகிறார். எல்லாருக்கும் சந்தோஷம். பிள்ளைக்கு பாவம் மன்னிக்கப்படுமாம். பிள்ளைக்கு பாவம் மன்னிக்கப்படுற சப்ஜெக்ட் ஒன்று இல்ல, விளங்குதா? பிள்ளைக்கு பாவம், ஆனா வயசாலி புள்ள மாதிரி வரண்டா பாவம் மன்னிக்கப்படுறதா வருவார். ஆனா விளங்கணும், ரசூலுல்லாஹ் அன்று பிறந்த பிள்ளையை போல வருவாங்கன்னு என்ன தெரியுமா, பாவம்ன்றது 2வது தான். அதுக்கு முன்னால் ஒன்று இருக்கு என்ன தெரியுமா, புள்ளைக்கு பாவம் இல்ல, புள்ளைக்கு அது 2வது. அதுக்கு முன்னால் உள்ளது என்ன தெரியுமா, புள்ள பிறக்கும் பொழுது எப்படி பிறக்கும், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுது இயற்கை நிலையில் பிறக்கிறது. இயற்கை நிலை அப்படின்னா என்ன, கெட்டது இல்ல, குஃப்ர் இல்ல, ஷிர்க் இல்ல, அனாச்சாரம் இல்ல, பாவம் இல்ல, அப்படிதானே, குரோதம் இல்ல, விரோதம் இல்ல, போட்டி இல்ல, பொறாமை இல்ல, எதுவும் இல்லாம தான் புள்ள பிறக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை கெடுக்கிறான்னு சொன்னாங்க தானே. உம்மா அப்பா பாக்குறான், சண்டை பிடிக்கிறாங்க, இவன்ட்ட சண்டை உணர்வு வருது. உம்மா அப்பா பாக்குறாங்க, பொறாம, ஏமாத்து, களவு, திருடு, எல்லாம் அதை பார்த்து பார்த்து புள்ள போல எக்ஸ்ட்ரா உள்ள பகுதி. நான் என்ன சொல்ல வாரேன்டா, புள்ள பிறக்கும் பொழுது எப்படி பிறக்குது, உள்ளத்துல ஒன்றும் இல்லை, அப்படித்தானே. ஒரு ஹாஜி எப்படி தெரியுமா வரணும், ஹஜ்ஜி செய்யறதுக்கு முன்னால ஏமாத்தி இருப்பாரு, ஹஜ்ஜி செய்யறதுக்கு முன்னால களவெடுத்து இருப்பாரு, ஹஜ்ஜி எல்லாம் செஞ்சிருப்பாரு. ஹஜ்ஜி முடிஞ்சு வரக்கொல என்ற உள்ளத்துல ஒன்றும் இல்ல, சின்ன புள்ள மாதிரி, யாரையும் ஏமாத்துறது இல்ல, பொய் பேசுறது இல்ல, வட்டி எடுக்கிறது இல்ல, சீதனம் வாங்குறதும் இல்ல, எடுக்கிறதும் இல்ல, கொடுக்கிறவங்க கல்யாணத்துக்கு போறதும் இல்ல, அப்படித்தானே. சிறுக்கு செய்யறது இல்ல, பிதுஅத்து செய்யறது இல்ல, அடுத்தவனோட சண்டை பிடிக்கிறது இல்ல, அடுத்தவன் பலாய கழுவி என்ன ஊர்பலாய் தேடுறது இல்ல, இப்படி எதுவும் இருக்காது. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம முடிச்சிட்டு வந்த ஹஜ்ஜி நம்ம அந்த நிலையில கொண்டு போய் வச்சுதா என்னத்துக்கு தெரியுமா ரெடி ஆகிறோம். இப்ப நாங்க பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்ட புள்ள திருப்பி பாவம் செய்ய ரெடி ஆகும். அப்படிதான் மனுஷன் இருக்கிறான், இப்படிதானே. திருப்பி ஆரம்பத்துல எந்த அளவுக்குண்டா நிறைய ஹஜ் செஞ்சுட்டு வராங்க பாருங்க. யாரு ஹஜ் குரூப் நடத்துறவங்க, ஒவ்வொரு வருஷமும் லீடரா இருந்து காபத்துல்லா பார்த்துட்டு வராங்க. இவங்க தான் பொய் சொல்லி ஹஜ்ஜை கூட்டிட்டு, அல்லாஹ்வை பயந்தவர்களை தவிர அல்லாஹ் பயந்தவங்க இருக்கிறாங்க. பெரும்பாலும் ஹஜ் குரூப் போடுற, உம்ரா குரூப் போடுற கூத்த பார்த்தா ஏமாத்து, இப்படிதானே. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த வருஷம் கவர்மெண்ட் ஹஜ்ஜுக்கு எவ்வளவு சொல்லிச்சுது, 4 லட்சம் வேணுமோ சொல்லிச்சுதாய்க்கும். ஆனா நீங்க போய் ஒரு குரூப்ல கேளுங்க, எவ்வளவு சொல்லுவாங்க, 5,20,000 சொல்றாங்களா, அல்லாஹ் ஆலம். விளங்குதா? 4 லட்சத்துல போகலான்றதான் டாக்கெட்டு. நம்ம அப்படி தருவோம், இப்படி தருவோம், அப்படி காட்டி இப்படி காட்டி எல்லாம் காட்டி என்ன ஹஜ்ஜி கூட்டிட்டு போனா அங்க போய் ஒன்றும் இல்லை. விளங்குதா? பிரியாணி தருவோம், அது தருவோம், ஸ்ரீலங்கா கோக்கி ஆக்குவாரு, அல்லாஹ் அக்பர், பயங்கரமா வாக்கு கொடுப்பாங்க. நான் கேட்கிறேன், காபத்துல்லாவை பார்த்து விட்டு அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜி செய்து விட்டு வந்தவன் எப்படி திரும்பணும் தெரியுமா? அடுத்தவண்ட சல்லிய சும்மா எடுக்கிறது இல்ல, அடுத்தவண்ட 1000 ரூபாய் தாள் விழுந்திருந்தாலும் எங்களுக்கு பிறக்கிறது இல்ல, கொடுக்கிறதுக்கு பிறக்கிற. இப்படி ஒரு ஹாஜியா வந்தா இதுதான் ஹஜ்ஜி எதிர்பார்க்கிற மாற்றம், இதுதான் ஹஜ்ஜி எதிர்பார்க்கிற மாற்றம்.
எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, ஹஜ்ஜி என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கின்ற மாற்றம் சமூகத்தில் பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும், சமூகத்தில் நல்லவர்களை உருவாக்க வேண்டும். ஹாஜின்னு முன்னால ஹாஜின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? ஹஜ்ஜி முடிச்சிட்டு வந்தவங்க முன்னால ஹாஜின்னு ஒரு பட்டத்தை போட்டுறாங்க. பொங்கலுக்கு ஹாஜி யானி, எங்கிருந்து அந்த சொல்ல எடுத்து எங்க நிஸ்பத்து பண்ணி அப்படி ஒரு பேர் எடுத்தாங்க தெரியும், ஹாஜி ஹாஜி யானி. அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நம்ம தொழுகிறோம். நான் ஏன் இந்த அடிப்படையை சொல்றேன்டா, ஹஜ்ஜின்றது 5 கடமையில ஒரு கடமை. ஆனா தொழுகைய மாதிரி லேசா நிறைவேற்று, அப்படித்தானே? தொழுகிறதுக்கு சல்லி இல்ல, தொழுகிறதுக்கு மிச்ச தூரம் பயணம் செய்ய தேவையில்ல. ஹஜ்ஜி செய்யறதுக்கு இலட்சம் செலவழிக்கணும், ஒரு மாசம் குடும்பத்தை பிரியணும், எல்லாம் இருக்குது. இப்படி ஹஜ்ஜி முடிச்சிட்டு வந்தா எப்படி இருக்கணும்? அப்படித்தானே? தொழுகையாவது இப்ப தொழுதம் 2 பேரா, உன்னைய மாதிரி தொழுகையாளி இல்லைன்னு கூட ஒரு முகசொலி வந்தது, தௌபா செஞ்சுட்டு இன்னொரு தொலைலுமா இல்லதா? ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்து முன்னால ஹாஜியானின்னு போட கொல இப்படி கொலர் இருந்தது, அதுக்கு இப்படி போயிருது, அப்படிதானே? 2 பேரை கண்ட அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாஜின்ட்டு போனவர் இவர் ஹாஜியாவின் எங்கப்பா சலாத்த காணம் அப்படி என்ன முன்னுக்கு ஹாஜின்னு பேர் வந்துட்டான். அல்லாஹு அக்பர். நான் கேட்கிறேன், இந்த ஹாஜி என்ற பட்டம் மறுமையில் வெற்றியை தருமா? ஹாஜியானி என்ற பட்டம் மறுமையில் வெற்றியை தருமா? ஹாஜின் அர்த்தம் என்ன தெரியுமா? ஹாஜின் அர்த்தம் என்ன? தர்ஜுமா எடுத்து பாருங்க. நான் சொன்ன ஹஜ்ஜுடைய வசனம், வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி, சூரா ஆல இம்ரானுடைய 3வது அத்தியாயத்தின் 97வது வசனம். அதில் நீங்க பார்க்கலாம், அங்கு யாத்திரை செல்ல சக்தியுடையவர்கள் இருக்கின்றார்களோ அத்தகைய மனிதர்கள் மீது அல்லாஹ்வுக்காக அங்கு சென்று அவ்வீட்டை ஹஜ்ஜி செய்வது. ஹஜ்ஜி செய்யறது ஹஜ்ஜ உண்ட நாடி செல்றது, உண்ட தேடி போறது. ஹாஜினா தேடி போறவர். எதை தேடி போறவர்? பேரொண்டு வைக்கிறதுக்குள்ள இடத்துல இல்லாது, பட்டம் ஒன்று கொடுக்கிற இடத்துல இல்ல அந்த சொல், விளங்குதா? எனவே பேரு வைக்க முந்தி கூட யார் யாராலும் வச்சிருக்கு. நீங்க பாருங்க, சவுதியில் இருக்கிறார், மக்கால மஸ்ஜிதுல் ஹராத்துல காபத்துல்லாஹ்க்கு பக்கத்துல தொழுவிக்கிறவர் சுதைசி. சும்மா செம்பலுக்கு சொல்றேன், அவருக்கு பட்டம் போட்டிருக்கும், அல் ஹாஜ்னு போட்டிருப்பாங்களா? இப்படிதானே சவுதியில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் ஹஜ்ஜி செஞ்சவங்க அல் ஹாஜ்னு போட்டா சொல்றாங்க. இங்க என்ன வந்துடுது? மனுஷன் லட்சம் செலவழிச்சு செஞ்ச உடனே ஒரு பேர் முன்னால வரணும்னு ஆசைப்படுறாங்க. அல்லாஹ்வுக்காக சொல்றேன், நீங்க தொழுகிற மாதிரி, நோம்பு செய்யற மாதிரி, வேறு வழக்க செய்யற மாதிரி உங்களோட இலட்சம் செலவழித்து செய்யப்படுகிற ஹஜ் பாதுகாக்கப்பட வேண்டுமா? தூய்மையா போயிட்டு தூய்மையா வாங்க, தூய்மையா போயிட்டு தூய்மை வாங்க. இல்லண்டா நீங்க 10 பேருக்கு முட்டை விட்ட கோழி மாதிரி நான் ஹஜ்ஜிக்கு போறேன் ஹஜ்ஜிக்கு போறேன் ஹஜ்ஜிக்கு போறேன் அப்படின்னு போனீங்கன்னு சொன்னா, நீங்க விரும்பியோ விரும்பாமல வந்ததோட ஹாஜின்னு வாங்க, ஹாஜியானின்னு வாங்க. உங்களோட உள்ளத்துல தூய்மை இருந்தாலும் கிட்டு போயிடும். யாருக்குமே தெரியல என்ன என்ன இந்த தாத்தவ காணம், கொழும்பு போயிருக்கிற வைக்கும், இல்லாட்டி அவங்களோட மாமி வீட்டுக்கு போயிரு, லீவு தானே அப்படின்னு போயிட்டா நம்ம வந்து ஹஜ்ஜிக்கு போனது யாருக்குமே தெரியாது. தூய்மை இருக்கலுமா இல்லதா? சும்மா கேட்கிறேன். எனவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், மன் ஹஜ்ஜ லில்லாஹி, அல்லாஹ்வுக்காக ஹஜ் செஞ்சவன்ட்ட தான் பிறந்த புள்ள மாதிரி மாற்றம் வரும். பாவம் மன்னிக்கப்படுறது 2வது, மன்னிக்கப்படும், சந்தேகம் இல்ல. ஆனா பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? புள்ள மாதிரி வாழும், புள்ள மாதிரி. அதுதான் முதல். அந்த ஹஜ் யாருக்கு தெரியுமா கிடைக்கும்? மன் ஹஜ்ஜ லில்லாஹ், நான் ஹஜ் செஞ்சது அல்லாஹ்வுக்காக செஞ்சிருந்தா கிடைக்கும். செஞ்சிட்டு வந்த பிறகு பட்டம் ஒன்று கிடைக்கணும், அப்படிதானே? நானும் ஹஜ்ஜி முடிச்சவன் ஒரு பெருமை வரணும். அப்படி செஞ்சு முகஸ்துதி வந்துட்டுது, அல்லாஹ் பாதுகாக்கணும். என்ன நன்மை இல்லா போய். இது ஒரு பகுதி. அடுத்தது ஹஜ்ஜி செய்ய விரும்புறவங்க விளங்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் என்னன்னு சொன்னா, ஹஜ்ஜிக்கு போறவங்க நீங்க பாப்பீங்க, இப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. எங்கெங்க போறீங்க? சலாம் கொடுக்க போறோம். எங்க சலாம்? ஹஜ்ஜிக்கு போறோம். நாங்க ஹஜ்ஜி கொடுக்க போறோம், குடும்பம் குடும்பமா ஏறாங்க, சலாம் சலாம் முசாபா முசாபான்னு ஏறாங்க. நான் கேட்கிறேன், ஏதோ ஒரு மனுஷன் அப்படி செஞ்சுட்டு போறது வேற, ஆனா இன்னைக்கு அது ஒரு சடங்காக, ஒரு சம்பிரதாயமா மாறி. கேட்டா என்ன தெரியுமா சொல்றாங்க? செஞ்ச பாவத்தை எல்லாம் கழிச்சிட்டு ஹஜ்ஜிக்கு போக முடியும். நீங்க ஹஜ்ஜிக்கு போய் நல்ல உணர்வு வந்து திருந்தி வாங்க, வந்து மன்னிப்பு கேளுங்க, பிரச்சனையே கிடையாது. ஏன்? உங்களோட திருத்தம் வந்து அதன் வெளிப்பாடு என்ன? நீங்க நாட்டுக்கு இருந்த ஹஜ்ஜிக்காக மன்னிப்பு தேடி போறது என்று சொன்னா நோக்கம் என்ன தெரியுமா? லட்சம் செலவழிக்கிறோம் பாருங்க, அதுக்கு ஒரு பொறுமதி கிடைக்கும் நோக்கம். இங்க லட்சம் செலவழிக்காம முதுவெடுத்து வந்து தொழுகிறோம், அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட எனக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது என்ன, அப்படித்தானே?
நோம்பு பிடிக்கிறது ரெண்டு பேரோட சண்டை பிடிச்சிட்டு நோம்பு பிடிச்சா அவனோட நோம்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா? ரெண்டு பேரை பத்தி ஊர்வலாய் கழுவிட்டு 5 நேரம் தொழுது அவங்களுக்கு தொழுகை நன்மை கிடைக்குமா? இப்படிதானே? நீங்க ரெண்டு பேரை ஏமாத்திட்டு தொழுதா அந்த தொழுகை நன்மை உங்களுக்கு கிடைக்குமா? உங்களுக்கு கிடைக்கும். ஆனா வேற யாரும் அக்கௌண்ட்ல விழும். அந்த ஒரு பயம் ஹஜ்ஜிக்கு மட்டும் வருது பாருங்க. ஹஜ்ஜிக்கு மட்டும் வரக்கூடிய உண்டல்ல. ஒவ்வொரு நாளும் நீங்க தொலைவார நேரம், நான் இப்ப சுபகு தொலை போறேனே, ராவ் பொஞ்சாதியோட சண்டை பிடிச்சேனான்னு மாப்பிள்ள யோசிச்சா, இந்த பாருங்கப்பா தவறி உங்களுக்கு ஏசிட்டேன் 2 வார்த்தை, நான் இப்ப சுபகு தொலை போறேன், அநியாயமா உங்களுக்கு ஏசிட்டு நான் சுபகு தொழுதா, சுபகு தொழுகை உங்களுக்கு தானே கிடைக்கும், எனவே என்னை மன்னிச்சுக்கோங்க தொலை போனா திருப்பி சண்டை பிடிப்பீங்களா? நீங்க நல்லா கெசியர்ல போய் உட்கார்ந்து 2 பேருக்கு தேர்ட் குவாலிட்டி சாமனை வித்து ஒரிஜினல் வித்துட்டு லுகர் தொலை போறீங்க. அடே 2 பேர் ஏமாத்திட்டு லுகர் தொலை போறேனே, நான் தொழுகிறேன்னு தொழுகை எனக்கு கிடைக்காது அவனுக்கு தானே கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சா தொலை முந்தி அந்த 2 பேர் வீட்டுக்கு போய் இங்க வாங்கோ, உங்களுக்கு நான் ஏமாத்தி 2 புடவையை தந்துட்டேன் திருப்பி தாங்கோ, நான் லுகர் தொலை போறேன்ட்டு போனா சமூகத்துல கெட்டது நடக்குமா? நான் கேட்கிறேன், சமூகத்துல கெட்டது நடக்குமா? உங்களோட மாமி, உங்களோட மாமி யாரு? உம்மட வாப்பட தங்கச்சோட நல்லா இருப்பீங்க. உங்களோட மாமிண்டா யாரு? விரோதியான மாமி உண்டிக்கு மாப்பிள்ளையிட உம்மா, அவளோட கீரியும் பாம்பும் மாறி இருக்கிறது. ஹஜ்ஜிக்கு போக வரக்கூட மாமியோட இறக்கம், ஹஜ்ஜில நன்மை கிடைக்கணுமே. அதுக்கா தொழுகிற தொழுகை யாருக்கு? மாமிக்கு அநியாயம் செய்துவிட்டு லுகர் தொழுகிறனி, மாமிக்கு அநியாயம் செய்துவிட்டு மகரிப தொழுகிறனி, என்ற தொழுகை நன்மை மாமிக்கு போகுமே யோசிச்சா ஒவ்வொரு நாளும் போலீஸாக எழுமையிலதா, ஒவ்வொரு நாளும் மாமியோட நல்லா இருக்க எழுமையிலதா, ஒவ்வொரு நாளும் குடும்பங்களோட நல்லா இருக்க எழுமையிலதா. நம்ம விட்ட தவறு என்ன தெரியுமா? ஹஜ்ஜிக்கு மட்டும் அதை கொடுத்தோம். அதனால சமூகத்தில் செல்வந்தர்கள் எல்லாம் அல்லாஹ்வை பயந்தவர்களை தவிர பெரும்பாலும் கெட்டவர்களாக இருக்கிறாங்க. ஏங்க இப்படி செய்றீங்கடா? ஹஜ்ஜி செஞ்சா எல்லாம் முடியும், அது வரைக்கும் அவர் செய்வாராம். சுவர் இருக்கா? ஹஜ்ஜி செய்யற சுவர். போற பிளைட்ல நீங்க மூத்தா போயிட்டா என்ன நிலைமை? இப்படிதானே? ஹஜ்ஜி செய்யறதுக்கு முன்னால உசுறு போயிட்டா என்ன நிலைமை? எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த ஹஜ்ஜிக்கு முசாபா முசாபான்னு போறாங்க பாருங்க, இப்படி ஒரு சுண்ணாவை ரசூலுல்லாஹ் காட்டி தரல. மாறாக எப்படி ஒரு முஸ்லிம் இருக்கணும், இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? ஹஜ்ஜி லட்சம் செலவழிச்சு செஞ்சுட்டு வரார், வாழ்க்கையில ஒரு தடவை செய்த பாக்கியம் தான் கிடைக்கும். என்ன நினைக்கிறாருண்டா, 10 பேருக்கு அநியாயம் செஞ்சு போட்டு 10 பேர் சொத்தை களவெடுத்துட்டு 10 பேர் காணியை புடிச்சிட்டு ஹஜ்ஜிக்கு போனா நன்மை எனக்கு கிடைக்காது, வேற யாருக்காலும் கிடைக்கும்ன்ற பயம். இதே பயம் தொழுகைக்கு இருந்தால், இதே பயம் நீங்க கொடுக்கிற சதக்காக்கு இருந்தால், இதே பயம் நீங்க பேசுற நல்ல பேச்சுக்கு இருந்தால், ஒவ்வொரு நாளும் நல்ல மனுஷனா வாழலுமா இல்லையா? இப்படிதானே? ஒவ்வொரு நாளும்ன்றதை விட சுபகுக்கும் லுகருக்கும் இடையில நல்லவன், துகருக்கும் மசருக்கும் இடையில நல்லவன் எப்படி எப்ப மாறேனும்? நம்ம ஹஜ்ஜிக்கு மட்டும் வச்சோம் பாருங்க, அதுதான் சமூகத்தில் கெட்டவர்களை அதிகப்படுத்தி கொண்டு போகிறது, கெட்டவர்களை அதிகப்படுத்தி கொண்டு போகிறது. சுருக்கமாக விளங்குங்கள், ஹஜ்ஜுடைய காலத்தில் மாத்திரம் குடும்பம் குடும்பமாக தேடி ஒற்றுமையை விரும்புபவர்கள், தவறு செய்யப்பட்டவர்களை தேடி மன்னிப்பு வாங்குபவர்கள், பொருளாதார மோசடி செய்யப்பட்டவர்களை நோக்கி மன்னிப்பு தேட செல்பவர்கள் எல்லாம் ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்தணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தில் வங்குரோத்துக்காரன் யார் தெரியுமா? லொஸ்தாவினவன். மறுமையில வரும்பொழுது தொழுகையுடைய நன்மை, ஜக்காத்துடைய நன்மை, நோன்புடைய நன்மை, எல்லா நன்மையும் எடுத்து அப்படியே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஹஜ்ஜை மட்டும் சொல்லல, ஹஜ்ஜை மட்டும் சொல்லியிருந்தா என்ன செய்யலாம்? ஹஜ்ஜுக்கு வித்தியாசமா பார்க்கலாம். எல்லா வணக்கத்துடைய நன்மையை மறுமையில் எடுத்துக்கிட்டு வருவானாம். சுவனவாதி என்று தீர்ப்பளித்து அதற்கு பிறகு சில மனிதர்கள் வந்து சொல்வார்களாம், யா அல்லாஹ், இவன் எனக்கு ஏசினான் கொடு தொழுகையை, யா அல்லாஹ் இவன் எனக்கு அடித்தான் கொடு நோன்பை, யா அல்லாஹ் இவன் எனக்கு பரிதூறு சொன்னான் கொடு ஹஜ்ஜை. ஒவ்வொரு வணக்கமா கொடுக்கப்பட்டா பாதிக்கப்பட்டவர்கள் லிஸ்ட் ஒரு பகுதி முடியும். இப்ப இவன்ட்ட நன்மை இல்ல. இன்னும் சில மனிதர்கள் வந்து சொல்லுவாங்க, யா அல்லாஹ் இவன் என்ன காணிய பிடிச்சான் கொடுக்க நன்மை இல்ல, உண்ட பாவத்தெடு இவன் தலையில போடு, முகம் குப்பர் இழுத்து கொண்டு போய் நரகத்தில் வீசப்படும், இவன் தான் என்னுடைய உம்மத்தில் வங்குரோத்துக்காரன் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ்ல ஹஜ் மட்டும் குறிப்பிட்டு வரல, எல்லா வணக்கமும் இருக்குது. எனவே ஒரு மனிதன் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் என்ன யோசிக்கணும் தெரியுமா? நான் யாருக்காவது அநியாயம் செஞ்சேனா, யாருக்காவது இப்படி யோசிச்சு பாருங்க, எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்க. எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்க. எனவே ஹஜ்ஜிக்கு மட்டும் தேடி தேடி முசாஃபா செய்யறது, ஹஜ்ஜிக்கு மட்டும் சலாத்துக்கு ஓடுறது நம்முடைய வேலை அல்ல. இன்னொரு வேலையை செய்யறாங்க. ஹஜ்ஜிக்கு போற ஹாஜிகள் வீடு வீடா ஏறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கிறது தெரியுமா? நான் ஹஜ்ஜிக்கு போறேன், ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்லணுமா, இப்படிதானே? நான் ஹஜ்ஜிக்கு போறேன், ரசூலுல்லாஹ்க்கு ஸலவாத் சொல்லணுமா? ஓ, என்ன ஸலவாத் ரசூலுல்லாஹ்க்கு எத்தி வைங்க. பொம்பளை நிறைய பொம்பளோட தான் இருக்கு.
ஏண்ட சலாமையும் ரசூலுக்கு சொல்லிடுங்கோ. இது ஏண்டவங்களோட வேலை கிடையாது, இது ஹாஜிகளோட வேலை கிடையாது. நசாயில ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு சில மலக்குமார்கள் இருக்கிறார்களாம், அவர்கள் பூமியில் சுத்தி திரிவார்களாம். யாராவது ஒரு முஸ்லிம் நபிகளாரின் மீது சலாத்தோ சலாமோ சொல்லிவிட்டால் உடனே அதை எடுத்துக்கொண்டு போய் நபிகளாருக்கு எத்தி வைப்பாங்களாம். அல்லாஹு அக்பர். யார் வேலை? எங்க நாட்கள் அங்கின போய் ரசூலோட கபருக்கு நின்றுகிட்டு, அல்லாஹ்வின் தூதரே இன்னார் உங்களுக்கு சலாம் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே இன்னார் உங்களுக்கு சலாம் கிடைக்குமா? ரசூலுல்லாஹ்வோட கபரை தாண்டி போகுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாங்க? ஹஜ்ஜி வணக்கம்ன்ற ஹஜ்ஜி வணக்கத்துக்கும் கபர் நபிகளாருடைய கபரை ஜியாரத்து செய்வதற்கும் எந்த சந்தர்ப்பமும் கிடையாது, எந்த சந்தர்ப்பமும் கிடையாது. சில ஹதீசுகளை சொல்லுவாங்க, எல்லா ஹதீஸும் மிக பலவீனமான தரத்தில் இருக்கக்கூடியது. எனவே ஹாஜிகள் நபிகளாருடைய கபரை ஜியாரத்து செய்ய வேண்டும் என்பதற்கு எந்த செய்திகளும் கிடையாது. யாராவது ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போற நேரத்தில் நான் நபிகளாருடைய கபரையும் ஜியாரத்து செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் போனா அந்த பயணமே பாவமா போயிடும். அந்த பயணமே லேசான வேலை கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், 3 பள்ளிகளை தவிர வேற எந்த பள்ளியையும் நோக்கமாக வைத்து பயணம் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஒரு பள்ளி எது? மஸ்ஜிதுல் ஹராம், காபத்துல்லா இருக்கிற பள்ளி, மக்கால இருக்கக்கூடிய பள்ளி. மஸ்ஜிதுன் நபவி, மதீனால இருக்கக்கூடிய நபிகளாருடைய பள்ளி. மஸ்ஜிதுல் அக்ஸா, பிலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளி, பைத்துல் மக்திஸ்னு சொல்லுவோம். இந்த 3 பள்ளிகளை தவிர தரிசிக்கிற நேரத்துல போகக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. எங்கேயாவது ஒரு ஹதீஸ் வருதா நபிகளார கபரை தரிசிக்க போறோம் பயணம் பண்றது? இங்க கபருக்கு போயிட்டு வாங்க, இந்த மையவாடிக்கு போயிட்டு வாங்க, அதுக்கு ரசூலுல்லாஹ் ஹதீஸ் இருக்குது. நீங்க மதீனாவுக்கு போனீங்க, மதீனாவுக்கு போறது எதுக்கு தெரியுமா? கபரை ஜியாரத்து பண்ணவா? தவறா விளங்கிக்கிட்டு இருக்காங்க. கபரை ஜியாரத்து பண்ண போற சலாத் எத்தி வைக்க போறாங்களா? இல்ல. நீங்க மதீனாவுக்கு போற நோக்கம் என்ன தெரியுமா? நீங்க இலட்சம் செலவழிச்சிட்டு போறீங்க, திருப்பி உங்களால லேசிக்க என்ன செய்யலாது, போக முடியாது. எனவே நபிகளார் சொன்னாங்க, யார் என்னுடைய பள்ளியில் ஒரு ரக்காத்து தொழுகிறாரோ அவருக்கு 10,000 நன்மை இருக்குதுன்னு சொன்னாங்க தானே, அதை அடைஞ்சு கூட தான் போறோம். போன இடத்துல ரசூலுல்லாஹ் கபர் பக்கத்தில் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுஹன் நபின்னு வார, அவ்வளவுதான். அங்க ஜன்னத்துல் பக்கி இருக்குது, போய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஆலதியாருன்னு சொல்லிட்டு வார, அவ்வளவுதான். அதை விட ஹஜ்ஜிக்கு போறவங்க நியத்து, நான் ரசூலுல்லாஹ் கபரை ஜியாரத்து பண்ண போறேன்னு போனா உங்களுக்கு ஹஜ்ஜிர நன்மை கிடைக்குமா? இதனால நான் சொல்ல வரேன் என்னண்டா, போற வழி பில, போற முறை பில, அங்க போய் நடந்து கொள்ற முறை பில. எப்படி அண்டைக்கு பிறந்த புள்ள மாதிரி வாரது வரையுமா? அன்பார்ந்தவர்களே, எனவே விளங்குங்கள், ஹஜ்ஜிக்கு போறவர்கள் விடக்கூடிய மிக முக்கியமான ஒரு தவறு சலாம் கேட்டு போறாங்க. இது மனிதனுடைய வேலையில ஹாஜியுடைய வேலை. அது யார வேலை? அது கீண்டு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், நீங்கள் எங்கிருந்து சொன்னாலும் அது என்னை வந்து சேரும் என்று சொன்னார்கள். நீங்க சமையல் அறையில சாப்பாடாக்கிக்கிட்டு இருக்கிறீங்க, சாப்பாடாக்கிக்கிட்டு இருக்கிறீங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் அந்த ஸலவாத்தை சொன்னீங்க, உடனே அந்த ஸலாத் எங்க போகும்? அதுக்கு அல்லாஹ் மலக்குமார்களை வச்சிருக்கிறான், அவர்களின் மூலம் தான் என்ன செய்யும்? நபிகளாக இடத்துக்கு போகும். நீங்க போய் கபூரடி நின்று அல்லாஹ்வின் தூதரே இன்னார் ஸலாம் சொன்னார் இன்ன 1000 தடவை சொன்னாலும் அது அந்த ஆலமுல் பர்ஸஹுக்கு போகாது, அந்த திரையுலக அந்த திரையை தாண்டி போகாது. எனவே இந்த ஒரு பேசிக்கை என்ன செய்து கொள்ள வேண்டும்? ஹஜ்ஜிக்கு போறவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இதுக்கெல்லாம் அப்பால ஹஜ்ஜிக்கு போற ஒரு நிலைமை வந்தால் என்ன செய்ய வேண்டும்? ஹஜ்ஜை பத்தி A to Z படிக்க வேண்டும். ஹஜ்ஜை பத்தி ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழுவதை நீங்கள் கண்டீர்களோ அது போன்று தொழுங்கள்னு சொன்னாங்க தானே. அதே போலதான் ஹஜ்ஜத்துல் வதால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹுது அன்னி மனாசிக்கக்கும், என்னிடத்திலிருந்து ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நானும் நீங்கள் நினைச்ச மாதிரி செய்யலாம். விளங்குதா? ஒரு மௌலவி ஹஜ்ஜை பத்தி சொல்லி தந்தா ஆதாரத்தோட விளங்கி செய்யணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு பார்த்து செய்ய வேண்டும். எனவே ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும்? ஹஜ்ஜை பத்தி படிக்கணும். எப்படி தவாபு செய்யறது, எப்படி சை செய்யறது. சில ஆட்களை நீங்க பார்த்தா உம்ராவுக்கு போயிருக்கிறீங்களா, போய் பார்த்தா உங்களுக்கு விளங்கும். தவாபு முழுக்க அல்லாஹ் அல்லாஹ்ன்ற ஒரு கூட்டம், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹான் ஒரு கூட்டம். அடே, தவாபு செய்யும் பொழுது ரசூலுல்லாஹ் ஏதாவது ஒரு திக்ர் செஞ்சாங்களா? ஏதாவது ஒரு ஸலவாத்து சொன்னாங்களா? இந்த ருக்குனுல் யமானிக்கும் அந்த ஹஜருல் அஸ்வதுக்கும் இடையில மட்டும் ரப்பனா
ஆத்தினா ஃபித் துன்யான்ற துஆவை சொல்லுவாங்க. இதுக்கு அப்பால தவாஃப் செய்யும் பொழுது என்ன திக்ரு செஞ்சு ஸலவாத் சொல்லி சொல்லி போகல ரசூலுல்லாஹ். விளங்குதா? எனவே இந்த அடிப்படைகளை எல்லாம் படிச்சா தான் சரியா செய்யலாம். படிக்கலன்னா என்ன செய்யலாது சரியாக. எனவே ஹஜ்ஜுக்கு போறதுக்கு யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அவர்கள் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும்? நபிகளாருடைய ஹஜ்ஜை படிக்கணும். அதே போன்று ஹஜ்ஜிக்கு போறவங்க விடக்கூடிய இன்னொரு தவறு என்னவென்று சொன்னா அதை சொல்லித்தான் ஆகணும். உம்ரா செய்யறது. ஹஜ்ஜிக்கு உம்ரா செய்யணும். ஹஜ்ஜிக்கு ஒரு உம்ரா இருக்குது. ஹஜ்ஜ முடிச்சு போட்டு நிறைய ஆண்கள் பெண்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? ஆயிஷா பள்ளிக்கு போறாங்க. ஆயிஷா பள்ளிக்கு போறாங்க. போய் அங்க போய் இஹ்ராம் கட்டிக்கிட்டு வந்து என்ன செய்யறாங்க? இன்னொரு உம்ரா முடிச்சிட்டு வராங்க. வந்து சரியான சந்தோஷம், மாஷா அல்லாஹ், ஒரு நாளைக்கு 5 உம்ரா செஞ்சோம்ன்றாங்க, ஒரு நாளைக்கு 10 உம்ரா செஞ்சோம்ன்றாங்க. வகதிம்னா இலாமா அமிலு மின் அமலின் ஃபஜஅல்னாஹு ஹபாஅம் மன்சூரா. அவர்கள் செய்து கொண்டு வந்த அமட்களின் பக்கம் நாங்கள் வருவோம், அவர்களுடைய அமட்களை நாங்கள் தூசியாக ஆக்குவோம். இது காபிர்களுக்கு சொல்லப்பட்டதாக இருந்தாலும் காபிர்கள் இணை வைத்து விட்டு அப்படி செஞ்சாங்க. நம்ம நபிகளாருடைய சுன்னாவை மீறி செஞ்சா அதுவும் பரத்தப்பட்ட புழுதிதான். நபிகளார் சொன்னாங்க, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். ஒருவன் அமல் செய்கிறான், நபி வழியில் இல்லாத அமலை செய்தால் அது தட்டப்படும் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாராவது ஒரு நபி தோழருக்கு ஆயிஷா பள்ளிக்கிட்ட போய் இஹ்ராம் கட்டிக்கிட்டு போய் ஹஜ் செய்யுங்க உம்ரா செய்யுங்கன்னு சொன்னாங்களா? இல்ல. நீங்க புகாரில முஸ்லிம்ல ஹதீஸ்களை தேடி பாருங்க. ஹஜ் செய்யறதாக இருந்தாலும் உம்ரா செய்யறதாக இருந்தாலும் 5 இடம் ரசூலா காட்டி தந்தாங்க. 5 இடம் ரசூலா காட்டி தந்தாங்க. அந்த 5 இடத்துல தான் என்ன செய்யணும்? இஹ்ராம் கட்டணும். இஹ்ராம் கட்டறா என்ன? நம்ம அந்த ஆடையை அணியும் பொழுது, இஹ்ராமுக்கான ஆடை அணியும் பொழுது லப்பைக உம்ரத்தன் அல்லது லப்பைக ஹஜ்ஜன் என்ன செய்யணும்? வாயால நியத்து சொல்ற சுன்னத்தை ரசூலா காட்டி தந்தாங்க. அது அந்த இடத்துல தான் செய்யணும். விளங்குதா? தாயிஃப் இருக்குது, தில்ஹுலைஃபா இருக்குது, என்ன கர்னுல் மனாசில் இருக்குது. 5 இடம் ரசூலா காட்டி தந்தாங்க. இந்த 5 இடத்துக்கு அப்பால எந்த ஹதீசுகளும் வரல, மஸ்ஜிது ஆயிஷான்னு வரல. குறைஞ்சது சொல்ல போனா ரசூலா மௌத்தாகும் வரையில, ஆயிஷா நாயி மௌத்தாகும் வரையில அப்படி ஒரு பள்ளியே இருக்கல. பின்னால வந்த ஆட்சியாளர்கள் இந்த பள்ளியை கட்டினாங்க. ஆயிஷா பள்ளியை கட்டினாங்க. அல்லாஹ் போதுமான கட்டினவர்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பானா? அல்லாஹ் போதுமானவன், கூலி கொடுக்கணும். பள்ளியை கட்டினாங்க. ஆனா கட்டப்பட்ட நோக்கம், இன்னைக்கு மக்கள் அந்த இடத்துக்கு போற நோக்கம் அல்லாஹ் போதுமானவன். எனவே தெளிவாக விளங்குங்கள். இந்த 5 இடத்துல இஹ்ராம் கட்டி போனாதான் உம்ரா ஹஜ் நிறைவேறும். ஆயிஷா பள்ளிக்கு போறதுண்டா இந்த ஹதீஸை மட்டும் நல்லா விளங்குங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போன நேரம் ஆயிஷா நாயை சேர்த்து கூட்டிட்டு போனாங்க. போன நேரம் ஆயிஷா நாய்க்கு மாதவிடாய் வருது. மாதவிடாயில தவாபு செய்யக்கூடாது. உம்ரால மிக முக்கியமான தவாபு தானே. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷாவே ஹாஜிகள் செய்யக்கூடிய அனைத்தையும் செய், தவாஃபை தவிர. அப்ப உம்ரால மிக முக்கியமான தவாஃப். அப்ப அவங்க உம்ரா செய்யலுமா? இயலாது. அப்ப ஹஜ்ஜ செஞ்சாங்க. ஹஜ்ஜோட சம்பந்தப்படல, தவாபு செய்யல. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு திரும்பி போற கட்டம் ஆயிஷா நாயி நபிகளாட்ட கேட்கிறாங்க, எல்லாரும் ஒரு ஹஜ்ஜோட உம்ராவோட போறாங்க, எனக்கு மட்டும் உம்ரா செய்ய சான்ஸ் கிடைக்கலையேன்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் உடனே என்ன செஞ்சிருக்கலாம்? மாஷா அல்லாஹ், நல்ல சந்தர்ப்பம், எல்லாரும் வாங்கப்பா நாங்க 2வது உம்ரா செஞ்சுட்டு போம் அப்படின்னு வந்து ஆயிஷா பள்ளியில இஹ்ராம் கட்டிட்டு போயிருந்தா எல்லாருக்கும் அது சுண்ணாண்டலாம். எந்த ஆயிஷா நாய்க்கு தவறி போச்சுதோ அந்த ஆயிஷா நாய்க்கு சொன்னாங்க, ஓண்ட மகனை கூட்டிக்கிட்டு, ஓண்ட சகோதரனை கூட்டி கொண்டு போய் அந்த மஸ்ஜிது நபீர் ஆயிஷா பள்ளி கட்டப்பட்டிருக்கு தானே, அந்த இடத்துல இஹ்ராம் கட்டிக்கிட்டு போய் உம்ராவை முடிச்சிட்டு வான்னு சொன்னாங்க. இதை ஏன் கூட்டிக்கிட்டு போனாங்க? நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், மஹரம் தேவை. அந்த எல்லைகளுக்கு கூட ரசூலுல்லாஹ் மஹரத்தை பேணினாங்க. அதுக்குத்தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அனுப்பினாங்களே தவிர ஒரு ஹதீஸ்ல பார்க்க முடியுமா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபே, அப்துர் ரஹ்மான் அவங்களோட சகோதரர் அவுஃப் அல்ல, அப்துர் ரஹ்மானே உங்களோட சகோதரியை கூட்டிட்டு போய் நீங்களும் ஒரு உம்ரா செஞ்சுட்டு வாங்கன்னு பார்க்கலுமா? பார்க்க முடியாது. விளங்குதா? ஆயிஷா நாய்க்கு மாதவிடாய் வந்தது, செய்ய முடியல, அதுக்கு போயிட்டு வர இயலாது, ஒட்டக காலத்துல போயிட்டு வர இயலாது, அதுக்கு இந்த இடத்துல கத்திக்கிட்டு போண்டாங்க. இன்றைக்கும் யாரெல்லாம் அந்த எல்லையை தாண்டிய பிறகு ஹஜ்ஜினா காலம் முடிஞ்சா ஹஜ் செய்ய இயலாது, உம்ரா செய்ய முடியாமல் மாதவிடாய் ஏற்பட்டதோ அந்த பெண்களுக்கெல்லாம் என்ன செய்யலாம்? ஆயிஷா நாய் எந்த இடத்துல போய் அவர்களுக்கு மட்டும்தான் அது சுன்னத்து, அவர்களுக்கு மட்டும்தான் அது செல்லுபடியாகும். அதை தவிர வேறு யாருக்கும் என்ன செய்யலாது. எனவே எங்கட குடும்பத்தில் போனாலும் சரி, எங்கட சமூகத்தில் போனாலும் சரி,
போறவங்க தெரிஞ்ச இந்த நசீஹத்தையும் சொல்லி கொடுங்க. 5 இடத்துல நான் இஹ்ராம் கட்டணும், அதை மீறி கட்டினா என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்றது உண்டு. செஞ்சதுக்காக குற்றம் முடிப்பான், ஏன் நபி வழியை மீறி செஞ்சாய். எனவே இந்த அடிப்படைகளை நம்ம விளங்கிக்கிட்டு என்ன செய்யணும், ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நம்ம ஹஜ்ஜுடைய சட்டத்திட்டமா உங்களுக்கு சொல்லல, ஹஜ்ஜுடைய வணக்கம்ன்றது என்னத்தை உணர்த்துது, ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்கு தகுதியானவர்கள் யார், ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நம்ம எப்படி நோக்கணும், ஹஜ்ஜுடைய வணக்கத்தால கிடைக்கிற பாடம் என்ன விளங்குதா. இது போன்ற பகுதிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். ஹஜ்ஜுடைய சட்டத்திட்டங்கள் விரிவானது, அதை நம்ம என்ன செய்யறோம், உங்களுக்கு முக்கியமானதை மட்டும் தொட்டு காட்டி இருக்கிறோம். எனவே இந்த அடிப்படையில் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை என்ன செய்து கொள்ள வேண்டும், நானும் நீங்களும் படித்துக் கொள்ள வேண்டும். வல்லவன் ரஹ்மான் சத்தியத்தை சத்தியமாக விளங்கி எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தையும், அசத்தியத்தை அசத்தியமாக விளங்கி தவிர்த்து நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானி உறவுகளுக்கும் தந்தருள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.